வெல்கம் டு வானொலி பாட்காஸ்ட். இந்த எபிசோடில் நம்மக்கிட்ட இருக்கிறது ஏகன். எஸ் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ எம் வெரி வெல். ஏகன் இஸ் அ ரேப்பர் தட் இஸ் கம்மிங் அப் இந்த சென்னை சீன். கண்டிப்பாக நீங்கள் அவரோட லேட்டஸ்ட் சாங் ஐ லவ் யூ எல்லாம் கேட்டிருப்பீங்க. பட் தட் பீங் செட், ஹவு வுட் யூ லைக் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்? ஹாய். ஸோ என்னோடய பேர் வந்து ஏகன். நான் ஒரு சாங் ரைட்டர், ரேப்பர், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அப்படியே பாட்டு பண்ணிட்டுருக்கேன், கதை சொல்லின்னு இருக்கேன். தட்ஸ் ஹவ் ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் எவ்ரி ஒன். ஸோ அதை பற்றி பேசுவோம் இந்த பாட்காஸ்ட்டில். சூப்பர். ஓகே, ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் ஒரு நாள் சில் பண்ணிட்டு இருந்தீங்க, பிறந்துட்டீங்க எல்லாம் ஓகே. எப்படி பாட்டு பண்ணலான்னு தோணுச்சு? வை மியூசிக்? ப்ரோ, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பிரேக்கப் நடந்தது எனக்கு. பிரேக்கப் இல்லை, சண்டை நடந்தது நிறைய. பிரேக்கப் மாதிரி போவோம், திடீர்னு ஒன்று சேர்ந்துடும். பிரேக்கப் இந்த ஒரு ஃபக்டப்பான ப்ராசஸ்லேயே போயின்னு இருந்தேன். ஸோ அப்போ நிறைய பாட்டு கேட்பேன். அந்த டைமில் வந்து இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர், நம்ம அந்த டைமில் எச்சிரனோட பாட்டு, ஜஸ்டின் பீபர், ஏகான், அப்புறம் அப்படி இப்படி கேட்டுனே இருக்கும்போது எமினம் பக்கம் வந்தேன். அப்போ தான் வந்து ஹிப்ஹாப், அதுதான் ஹிப்ஹாப்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஹிப்ஹாப் கேட்க ஆரம்பித்தேன். எமினம் பர்டிகுலராக எமினமோட மியூசிக்கில் லவ் த வே யூ லைன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு வந்து பயங்கரமாக அப்போ கனெக்ட் ஆச்சு. அப்போ வாங்கின அடிகள், காதலில் வாங்கின அடிகள்னால. ஸோ அந்த பாட்டு கேட்டு செம்மையாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தேன். நிறைய படம் பார்ப்பேன். எனக்கு லைட்டாக அப்போ இந்த கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படி இப்படி பார்த்து கிரிஞ்சிகள் ஆகிட்டு இருந்த காலத்தில் எனக்கு டேரக்டர் ஆகணும்னு லைட்டாக ஆசை இருந்தது. போகிறேன் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து ஸ்டாண்ட் கேட்டேன், எமினமோட ஸ்டாண்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி தான் வந்து, கதையை வந்து பாட்டில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு செம ஒரு இதுவாக இருந்தது. என்னடா பாட்டில் கதைலாம் சொல்கிறாங்க, மஜாவாக இருக்கே அப்படின்னோடனே சூப்பர், நம்ம ஏன் வந்து பாட்டில் வந்து கதை சொல்லக்கூடாது. இத்தனைக்கும் எனக்கு பாட தெரியாது எதுவுமே இது வரைக்கும். ஒரு ஸ்டேஜில் போய் பாடி வீட்டில் கூட சும்மா கூட பாட மாட்டேன், அந்த மாதிரி ஒருத்தன். ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, செமையாக எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த ஐடியா வந்து இது வந்து ஒரு பாசிபிளான விஷயம், ஸ்டோரி டெல்லிங். ஓகே, ஸோ அப்படி இருந்ததுனால என்ன பண்ணேன், நாங்கள் வந்து பிகாம் ஸ்டூடெண்ட் நான். பட் ஆனால் சினிமா ரொம்ப பிடிக்குன்றதுனால நாங்கள் ஒரு 4 பேர் அப்படின்ட்டு சுற்றிட்டு இருப்போம், சினிமா பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்குன்னா விஸ்காம் காம்படிஷனில் போய் கலந்துப்போம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னோடய இதில் நான் மட்டும் ஓகே பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி வந்து எனக்கு நிறைய எமினம் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் லைனாக ஒரு சாங்காக வந்து டவுன்லோட் பண்ணி கேட்டுட்ருப்பேன். அப்போ வந்து இந்த விஷயம் நடந்து, தமிழில் வந்து யார் வந்து இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் நான் அப்படி தான் வந்தேன் இங்கே. அங்கே நிறைய கேட்டுட்டு சரி ஓகே நான் இந்த மாதிரி தமிழில் நம்ம பண்ணலாம், யார் வந்து பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரியாமலே வந்து எனக்கு யோகி பி, அவங்க மடை திரண்டு எல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, லைக் ஸ்கூல் படிக்கும்போது அந்த டைமில் எஸ்எஸ் மியூசிக்னு ஒன்று இருந்ததுல, 4 மணி ஆனால் கரெக்டாக மடைத்திறனில் தான் ஆரம்பிப்பாங்க பாட்டு போட்டு. ஸோ ஸ்கூல் முடித்த உடனே வந்து அந்த பாட்டு கேட்குறதுக்குனே வந்துடுவேன் வீட்டுக்கு. எப்படி எந்த அளவுக்குனா என் கசின்ஸ்லாம் ஃபோன் பண்ணி பாட்டு போட போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ எனக்கு அது ஹிப்ஹாப்லாம் தெரியாது. பட் ஆனால் எனக்கு அந்த டைம்லேருந்தே அந்த மியூசிக், அந்த பூம் பேப் பீட்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிருந்துருக்கு. ஸோ அதனால தான் நான் எமினம் பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். சமம் அது எனக்கு ஏதோ கனெக்ட் ஆகிடுச்சு, அப்படி வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு ஓகே யோகி பி அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஏடிகேவோட ஆத்திச்சூடி அந்த பாட்டெலாம் எனக்கு செம்மையாக பிடிக்கும். ஆனால் அது ஹிப்ஹாப்னு அப்போ தெரியாது எனக்கு. சரி ஓகே வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து அப்போ என்ன பண்ணேன்னா ஹேஷ்டேக் போட்டு சர்ச் பண்ணுவேன். ஸோ ஹேஷ்டேக் போட்டால் அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் வந்துடும்ல. ஸோ ஹேஷ்டேக் தமிழ் ஹிப்ஹாப் அப்படின்னு சும்மா போட்ட உடனே இவங்க சொல்லிசை செல்வந்தர்னு ஒருத்தர், அவர் வந்து இப்போ பேர் மாற்றி சங்கன்னு வச்சுருக்காரு. ஸோ அவர் ஹிப்ஹாப் தமிழோட லேபிளில் வந்து ஃபஸ்ட்டு சைன் ஆன ஆர்டிஸ்ட், யூஜி ட்ரைபிளன். அவர் ஒரு ஆல்பம் பண்ணார், 2 சாங் விட்டுருக்காரு ஹிப்ஹாப் தமிழோட சேர்ந்து. 1 2 தெரில, ஒரு சாங்கு ப்ளஸ் அந்த இதில் வந்து இன்னொரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு.
ஸோ அவர் வந்து இந்த ஹஸ்ஸல் முன்னாடி அவங்க பீஸ் ஹிப்ஹாப்னு சொல்லிட்டு ஒரு க்ரூ மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு ஹிப்ஹாப் க்ரூ. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சொல்லி சேசல் வந்தர்னு அந்த தமிழ் ஹிப்ஹாப் ஹேஷ்டேக்கில் வருது. வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபைல்லாம் போய் பார்க்குறேன். அவங்க நார்மலாக ரேப் பண்ணிவிட்டு போட்டுட்டு இருந்த இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக இருக்கே, சூப்பராக இருக்கே, ஓகே அப்படின்னு சொல்லி நான் பார்க்க ஆரம்பித்த ஒரு 3 நாளில் வந்து அவர் ஒரு போஸ்ட்டு போடுறாரு. இந்த மாதிரி நான் வந்து என்னோடய பீஸ் ஹிப்ஹாப் க்ரூவில் வந்து நான் ஆர்டிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எங்கள் க்ரூவில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நான் ஒரு 1 minute பீட் ஒன்று அப்லோட் பண்ணி நீங்கள் அதில் வந்து எதனா ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுங்கள். யார் சப்மிட் பண்ணுறதுல யார்து நல்லாயிருக்கோ நான் வந்து எங்கள் க்ரூவில் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு. என்னடா யூனிவர்ஸ் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்ற இப்போ தான் தேட ஆரம்பித்தோம் தமிழ் ஹிப்ஹாப் பற்றி. திடீர்னு அவர் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாரு. இது வரைக்கும் நான் எதுவுமே பாட்டுன்னு எழுதுனதில்லை, எனக்கு பீட்டு எதுவுமே எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே நம்ம போயிட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு பீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. 6கோ 7கோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன். நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்து அந்த பீட் வந்த உடனே நைட் அன்றைக்கி ஒரு 2:30-3 மணி வரைக்கும் உட்காந்து நான் பாட்டுக்கு எழுதுனேன். அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அது வந்து ஒரு பீட்டில் எப்படி எழுதணும், பீட்டில் எப்படி பாடணும். ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே அப்போ தான் எழுதுகிறேன் ஒரு பாட்டை. ஏதோ எழுதுகிறேன். எமினமோட பாட்டு கேட்டதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இவங்க பாடினதெல்லாம் கேட்டுட்டு நான் பட்டுக்கு ஆமாம் எழுதிட்டு அந்த காம்படிஷனுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டேன். பீட்டில் இருக்காது, அந்த மெட்டனாமில் பாடியிருக்க மாட்டேன், ஆஃப் பீட்டில் போவோம், நிறைய மிஸ்டேக் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதில் ஒரு பார்த்துட்டு அவர் மெசேஜ் பண்ணார், நல்லா பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ப்ரோ சூப்பர், நம்ம மீட் பண்ணலாம், சைஃபர்ஸ்லாம் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம், நீங்கள் வாங்க சும்மா வந்து ஜாம் பண்ணலாம், இங்கே நிறைய ரேப்பர்ஸ் இருக்காங்க மீட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரேண்டமாக ஒரு சைஃபர் வந்து இங்கே கிண்டி ஒரு பார்க் இருக்குது, நம்ம ஒரு பார்க் இருக்குது, எங்கே எக்ஸாக்டாக தெரில, கிண்டியில் ஒரு பார்க். ஸோ அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்க். ஓகே ஓகே. ஸோ அந்த பார்க்கில் ஒரு சைஃபர் வந்து வைக்கிறோம், நீங்கள் வாங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து தேவேஷை மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு எம்சி தேவேஷ், அப்போ அவன் பெட்டிக்க விட்டுருக்கான், எம்சிஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு விட்டுருப்பான், அதெல்லாம் ஓஜி. அப்போ சாப்பர் ஃப்ளோலாம் பண்ணுவான் அப்படின்ட்டு இருப்பான். நம்ம என்னடா இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்போ எனக்கு பயங்கரமாக ஓகே செம்மையாக பண்ணுறாங்க எல்லோரும் அப்படின்ட்டுருக்கோம். ஸோ அப்போ மீட் பண்ணி பேச நாங்கள் செம்மையாக கனெக்ட் ஆகிட்டோம், நானும் தேவேஷும். ஓவர்வெல்மிங்காக இல்லையா உங்களுக்கு அப்போது? அந்த லைக் எப்படி சொல்கிறது, அது எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு தெரில. பட் நம்ம ஏதோ இருக்கோம், நம்மளும் ஒரு சைடு பண்ணுறோம், நம்ம அப்படியே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பர். ஏன்னா அவங்களும் என்ன அப்படி ஃபீல் பண்ண வைக்கல, அவங்களும் ஒரு நாங்களும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஜோனில் தான் இருந்ததுனால நமக்கு எதுவுமே வந்து ஹோல்சம் மூமெண்ட் தான். அதுவும் நாங்கள் எமினமோட பயங்கரமாக கனெக்ட் பண்ணிக்கணும் எல்லாருமே. அங்கே நிறைய மார்ஷல் மதர்ஸ் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. தேவேஷோட நானும் செம்மையாக அதில் ரிலேட் ஆகிட்டேன். அவனும் பெரிய கண்ணி, நானும் பெரிய கண்ணி, ப்ளஸ் அவன் என் வீட்டாண்ட தான் இருக்கான். ஸோ கேகே நகர், நான் ராமபுரம். ஸோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜாம் பண்ணலாம், நீ வா சும்மா அந்த வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக மீட் பண்ணி நிறைய ஓப்பன் மைக்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தோம். ஓப்பன் மைக்ஸ் இப்போ பெருசாக சீன் இல்லை, பட் அந்த டைமில் வந்து கோவிட் முன்னாடி சூப்பராக இருந்தது, ஓப்பன் மைக் சீன்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் அங்கே என்ன இன்னும் ஒரு தலைவலி என்னென்னா, நம்ம பாடுறதுக்கு நம்ம காசு கொடுத்துட்டு போய் பாடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ ஆனால் நாங்கள் போவோம், போய் கட்டிட்டு அதில் வின் பண்ணால் சம்வாட் நமக்கு வந்து ஸ்டூடியோ செஷன் தரேன் அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அங்கே நிறைய பீப்புளை மீட் பண்ணுவோம். அங்கே தான் அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹேப்பனிங் நடந்தது. நிறைய டிவாய்ட், ஆர்கஸ், அந்த கேங்கு, அதுக்கப்புறமேட்டு நிகவித்ரன், எம்சி வள்ளுவர், இப்படி நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு அப்படியே எங்களோட ஜேர்னி போயிட்டே இருந்தது. நான் சில பாட்டு பண்ணிகிட்டு இருந்தேன், கிராக் பண்ணிட்டுருந்தேன். எப்படி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மியூசிக் பண்ணுறேன், ஏதோ தத்தக்கா புத்தக்கான இப்போ வரைக்கும் என்ன பண்ணின்னு இருக்கணும் அதை அப்படியே பண்ணின்னு ஒரு சைடு அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ ஓகே வா நீயும் நானும் ஏன் ஒரு டுவோவாக பண்ணக்கூடாது. எனக்கு அவுட்காஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அவங்க அட்லாண்டா ரேப்பர்ஸ், அங்கே அவங்களோட டுவோ, அவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்களது மாதிரி நம்ம வந்து அது ஒரு அங்கே வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட் பீஃப் போயிட்டுருக்கோம்ல.
ஸோ இவங்க வந்து சவுத் சைடு. ஸோ சவுத் சைட்லேருந்து அங்கே டூபாக் பிகியோட பெரிய ரைவல்ரி நடந்துகிட்ருக்கோம். அப்போ தான் அட்லாண்டாவில் இவங்க வெட்டிக்கிறாங்க 2 பேர். நீங்கள் டூபாக்கா? நான் டூபாக் இல்லை, சும்மா நல்லா இருக்கேன்னு வாங்கினேன். டூபாக் கேட்பேன், ரொம்ப பெரிய ஃபேனுலாம் இல்லை, பட் ஆனால் பிடிக்கும். ஸோ ஏன்னா இங்கே போனாலும் டூபாக் ட்ரெஸ் தான் விற்கிறாங்க. அதனால் அழகாக இருந்தால் இதாங்க பிரச்சனை. ஓகே, அவர் அழகு. ஸோ அப்படி போயிட்டு இருந்ததுனால என்ன சொல்லின்னு தானே வந்துட்டேனே. அட்லாண்டா ரேப்பர்ஸ் அவங்க அப்போ தான் வெடிச்சிட்டு அங்கே செம்ம பீஃப் போயிட்டுருக்கோம். ஒரு ஈவெண்ட் நடந்த பிஇடி அவார்ட்ஸ் தான் நினைக்கிறேன், தெரில. அப்போ வந்து இங்கே என்னென்னா ஸ்னூப் டாகு, டூபாக்லாம் வந்து வெறியாக உட்காந்துருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து பிக்கி. அப்போ பீக் ஆஃப் த டைம் அவங்களோட பீஃப் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து அவார்ட் வின் பண்ணுறாங்க. சவுத்லேருந்து 2 ரேப்பர்ஸ் வந்து யாருன்னே தெரில வெட்டிக்க விட்டு ஒரு ஆல்பம் வின் பண்ணிவிட்டு மேலே நின்று சொல்லுவாங்க, சவுத் காட் சம்திங் டு சே அப்படின்ற மாதிரி. உம்மால ஃபக் அப்படின்னு சொல்லும் போது எனக்கே கூஸ்பம்ஸ் ஆகுது. அப்படி ஒரு நடந்தபோது ஓகே நம்மளும் சவுத் சைடில் தான் இருக்கோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் வெட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ரேப் டுவோவாக ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அண்டர்டாக்ஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்டர்டாக்ஸ்ன்னு சொல்லி நிறைய பாட்டு பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பண்ணோம். அப்போ அது பேக் அண்ட் ஃபோர்த் போகிற மாதிரி, நீங்கள் ஆங்கிலம்ஸ்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மீட்டரில் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணியிருந்தோம். அந்த பாட்டு வந்து ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாட்டு பண்ணியிருந்தோம். அதை வந்து எல்லா ஓப்பன் மைக்ஸ்லேயும் போயிட்டு எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னா, நாங்கள் 2 பேருமே லிரிக்கல் கேம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ரொம்பவே கான்ஷியஸாக இருந்தோம். அப்போ என்ன மாதிரி இருக்கும்னா, யார் பெட்டராக பார்ஸ் எழுதுறா அப்படின்ற ஒரு காம்படிஷன் எங்களுக்குள்ளே இருக்கும். புதுசாக எப்படி சொல்கிறது ஒரு கதையை, அதை வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து எப்படி ரியாக்ஷன் வாங்குறது, நம்ம சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குன்றதுனால போட்டி போட்டுன்னு எழுதுவோம். அந்த மாதிரி எழுதி ஒரு 2-3 பாட்டு பண்ணிவிட்டு போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்போம் அப்படியே பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, சமத்தால். ஸோ நீங்கள் மியூசிக் இது அப்பீல் டு யூ, உங்களுக்கு அப்பீலாக இருக்குது. அண்டு இந்த அமெரிக்காவில் நடந்த சீன் பற்றிலாம் தெரியுது. தேவேஷை மீட் பண்ணுறீங்க. அங்கேருந்து ஃபஸ்ட்டு பாட்டு எப்போ எழுதுறீங்க நீங்கள்? ஆனால் லைக் ஒரு ஃபுல் சாங்னு வந்து அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, சின்ன பாட்டாக எழுதிட்டு இருந்தேன். வேர்ஸ் ஆஃப் த வீக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபுல் லென்த் சாங் எப்படி எழுதுறதுன்னு தெரில. ஏன்னா இந்த எங்கே ஆரம்பித்தேன்னா 1 minute ரேப்புன்னு தான் அந்த காம்படிஷனில் ஆரம்பித்தேன்ல. ஸோ அந்த 1 minute வந்து என் மைண்டை விட்டு அந்த டைமில் போகல, குட்டியாக எழுதிட்டு இருந்தேன். உங்களோட ஓன் ப்ராசஸ். ஆமாம், இப்போ வரைக்கும் எனக்கு ஹுக் எப்படி எழுதுறது, எப்படி அதை கிராக் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன்னு தான் இருக்கும். எனக்கு இன்னும் அது நான் ஃபுல்லாக கிராக் பண்ணிட்டேன் அப்படின்லாம் இல்லை, பட் ஆனால் சம்பவம் ஏதோ பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி வேர்ஸ் ஆஃப் த வீக்குன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று ஆரம்பித்தேன். அது என்னன்னா, வாரம் நான் எதனா ஒன்று யூடியூப்பில் போட்டுகிட்டே இருப்பேன். ஒரு 1 minute ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சு, இப்போ யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன், எதுவும் தூக்கலன்னு தான் நினைக்கிறேன். அதை என்ன பண்ணுவேன், எழுதுவேன், 1 minute ரேப் எழுதுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போவேன். ஃப்ரெண்ட்ஸை அதான் என்னோடய பிகாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கள்ல, அவனுங்களே வச்சு கேமரா மச்சான் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி அவனுங்களே வச்சு எடுத்து எடிட் பண்ணி வச்சு செஞ்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்களோட கேங்கில் வந்து கிருஷ்ண ஒருத்தன், அவனால் தான் வந்து அவன் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர். அவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டு வந்து எப்படி பீட்டில் பண்ணோம். அவன் மைக் எல்லாம் சேர்ந்து காசு போட்டு வாங்கிட்டோம். ஷார்ட் ஃபிலிமில் டப் பண்ணுறதுக்கு ஸ்டூடியோ போவேன், நம்மளே வந்து காசு போட்டு வாங்கி இது பண்ணிடலாம், அதிலே பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். அவன் தான் பீட்டில் எப்படி பாடுறது, மெட்டனாம்னி இப்படி தான் இது பண்ணோம், ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்தான். அவனை வச்சே வந்து அவன் பீட் போட்டு வேர்ஸ் ஆஃப் த வீக்குன்னு சொல்லி அங்கங்கே பண்ணிகிட்டு இருந்தேன். அதை கற்றுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்டர்ஸ்டுட் தட் தேர் இஸ் a method to this madness. அது ஆக்சுவலாக அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்தது தான் எல்லாமே. ஓகே, இதை கிராக் அப்படியே பண்ணி ஏதோ ஒன்று பண்ணினே இருப்போம், அதுவாக ஒன்று க்ரியேட் ஆகுதில்ல அப்படின்ற மாதிரி தான் கிராக் பண்ணேன். அதுவும் ரொம்ப அமெச்சூராக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. அதனால் அப்படியே போயின்னு இருந்தது. அப்போ வந்து சரி ஓகே ஒரு ஃபுல் லென்த் சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ யூடியூப்பில் இல்லை நான் பண்ண பாட்டு, புல்வாமா அட்டாக் ஒன்று நடந்தது இல்லை. ஸோ அது பயங்கரமாக என்னை டிஸ்டர்ப் பண்ண ஒரு
இது. ஸோ அதுக்காக வந்து ஒரு பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு எமினமோட டாய் சோல்ஜர்னு சொல்லிட்டு ஒரு பீட் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும். அதில் அந்த பீட்டில் வந்து இந்த புல்வாமாவோட பாட்டை வந்து எழுதி அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்தாக ஒரு பாட்டு பண்ணது. அதுவுமே ஒரு அமெச்சரிஷாக இருக்குது. அப்போ வரைக்கும் எனக்கு என் பாட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. ஓகே என்னடா இது இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுவாகிட்டே ஒரு போன ஜோனு. அதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கிரிஞ்சாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இருமுகம் சொல்லி ஒரு பாட்டு பண்ணேன், அங்கே தான் வந்தேன். அந்த பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணது கிறிஷ் தான். ஸோ அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு விஷயம் எமினமே கேட்குறோம், நம்ம ஏன் அவரோட ஸ்டைல்லே எனக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற ஒரு அந்த டைமில் ஒரு தாட் இருந்தது. ஆனால் அதை எப்படி ஃபன்னியாக வந்து கன்வே பண்ணுறது, காமிக்கலாக வந்து எப்படி எடுத்துன்னு போகிறது, சீரியஸாக பேசினா எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. ஏன்னா புல்வாமாலலாம் பயங்கரமாக வந்து நான் தேசப்பற்று நாட்டுப்பற்று லெவலில் போயின்னு அப்படின்னா அப்படி போயின்னு இருந்தேன்னா இல்லை இது நம்மளே கிடையாது, நம்ம ஃபேக் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இது ஜோன் தான் காமிக்கலாக வந்து பேசலாம் ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லி இருமுகம் பண்ணேன். இருமுகமில் வந்து ஒரு சோஷியல் சட்டையர் அந்த ஜோனில் தான் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். அதில் என்னையுமே நான் வந்து செகண்ட் வர்ஸில் கலாய்ச்சிருப்பேன். ஆமாம், நம்மளே ஒரு ஒழுங்கு புண்டல்ல, நம்ம எப்படி மற்றவங்கள சொல்கிறது, நம்மளே நம்ம கலாய்ச்சிப்போம், ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு எழுதிட்டு ரிலீஸ் போகிற டைமில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கேங்கை பிடிச்சேன். ஸோ அப்போ தான் ரிஷின்னு ஒருத்தரை மீட் பண்ணேன். ரிஷியோடு சேர்ந்து, ரிஷி தான் அந்த பாட்டை எடுத்தவர். ஸோ அவரை வச்சு கரெக்டாக ஷூட் பண்ணிட்டே இருக்கோம். ஷூட் பண்ணி முடித்து ஒரு 2 days ஷூட்டில் வந்து இது பண்ணிடுவோம், வீடியோ முடிஞ்சிடும், எடிட் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஜோனில் 2 நாள் ஷூட் இருக்குது. கரெக்டாக பிளான்லாம் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து சொல்கிறாங்க லாக்டவுன்னு, நீங்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதான் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கும் மியூசிக் வீடியோவுக்கும் ஒரு பெரிய இது இருக்குது, ஆமாம், ஒரு கர்ஸ் எனக்கு. ஏன்னா எந்த ஒரு மியூசிக் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு எடுத்தாலுமே எனக்கு அது ஒழுங்காக போகாது. சிக்கம் வரும், சரியான சிக்கம் வரும், எங்கேருந்து வருன்னே தெரியாது, எல்லா சைட்லேருந்து அடிப்பாங்க. கோவிட் வந்தது, வீடியோ பண்ண முடியல. அதுக்கப்புறமேட்டு ஆடியோவே விட்டேன் அந்த பாட்டை. ஸோ அப்படி தான் நடந்தது இருமுகம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஓகே நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு பிடிக்கல. எனக்கு இருமுகத்தில் என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும், லைக் நீங்கள் வந்து இது வந்து நான் வந்து எனக்கு என்ன அப்பீல் ஆச்சுன்னா, ஐ திங்க் திஸ் ஹோல் இயர் ஒரு 6-7 months ஐ ஹவ் கம் டு டர்ம்ஸ் தட் ஓகே வாழ்க்கையில் எல்லாருக்கும் சில முரண்கள் இருக்கும், சில ஹிப்பாக்ரசிஸ் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, வேதவசனம் பேசிட்டு ஆனால் ஒழுங்கு புண்டையாக இருக்க மாட்டோம். மேபி லைஃப்ஸ் டிமாண்ட்ஸ் ஆர் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணலாம், ஆர் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும், ரியல் நல்லா whatever. ஆனால் வந்து அது அந்த வர்ச்சு சிக்னலிங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு, அண்ட் ஐ திங்க் நம்ம ஜென்ரேஷனில் வளர்ந்த நிறைய பேர் அது ரொம்ப அது ஒரு ஈஸியான மேட்டர் ஆயிடுச்சு. சோஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் ஆல், உங்கள் வர்ச்சு சிக்னலும் சோஷியல் ஸ்டேட்டஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஆகிடுச்சதுக்கப்புறம் அந்த ஹிப்பாக்ரஸியோட வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. வெளில காட்டவே முடியாது. நம்ம தப்பு பண்ணிவிட்டு சாரி மச்சான் கூட சொல்ல முடியாது நம்மளால். அது ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாய புண்டை தான். ஆமாம். ஸோ எனக்கு வந்து அது இந்த 1 year நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஃபீலிங்கோட. நான் ஸ்லோலி அது ஆன் த வே ஹியர் கேட்டேன். ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ப்ரோ பார்ஸ், லைக் உண்மையில் எனக்கு அது ரொம்ப, அண்ட் நீங்கள் உங்களை கலாய்ச்சது கூட அது வந்து லைக் எவ்வளோ அது ஆல்மோஸ்ட் ஒரு ரீஅஷூரிங் எனக்கு இருந்துச்சு. நம்ம வந்து முரணை அப்சர்வ் பண்ணிட்டோம், ஓகே முரணை எனக்குள்ளேயே நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஓகே டு ஹாவ் ஒப்பீனியன்ஸ் வித் ஹிப்பாக்ரசிஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல நாட் ஓகே நார்மல் ஓகேன்னு சொல்கிறதோட அது ஒரு இயல்பான நிலை தான். அது எல்லாருமே ஒரு விதத்தில் ஹிப்போக்ரிட்டாக தான் இருக்கும். ஸோ அது ஓகே. நம்ம ஏன்னா எனக்கு அதுதான் நம்ம அந்த புல்வாமா பற்றி பாட்டு பண்ணும்போதும் பண்ணிட்டேன், எழுதிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து அந்த சூட்டாக பண்ணும்போது பயங்கர தேசப்பற்றாக ஒன்று பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் கழித்து அதை கேட்கும்போது நம்ம யார் இது சொல்கிறதுக்கு, நம்மளே நிறைய விஷயத்தில் லேக் ஆகிட்டுருக்கோம், நம்ம இதை அட்ரஸ் பண்ணும்போது நம்ம ஒழுங்காக இருக்கணும் முதல்ல அப்படின்றதெல்லாம் ஹிட்டான உடனே தான் தூக்கிட்டேன் அந்த பாட்டை. ஆனால் அதுதான் அதனால தான் இருமுகமில் ரொம்ப ஃபஸ்ட்டு வர்ஸ் எழுதிட்ட பிறகு இந்த விஷயம்லாம் சொல்கிறோம், நம்ம எப்படி இருக்கோம் முதல்ல, நம்மளே ஒரு 2-faced பர்சனாக தான் இருக்கோம்,
வெளியே ஒன்று காட்டிக்கிறோம், உள்ளே கேவலமாக தான் இருக்கும். சரி ஓகே அதே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். செம்ம. 2 ஃபேஸ். அண்ட் லைக் ஈவன் லைக் அந்த சண்முகம்ங்கிற இமேஜினரி பர்சன், ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ரியல் ஆர் நாட், பட் பர்சன் இந்த சாங் இது அது குறுங்கதையில் சண்முகம் வந்து குறுங்கதையிலும் வருவாரா? குறுங்கதையில் வந்து யாரை சொல்லுவேன் எனக்கே தெரியல, சாரி ப்ரோ. எனக்கு நானும் நான் இருமங்க சண்முகம் தான் வருவார். சண்முகம் சரி எனக்கு தெரியல ப்ரோ, உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். நான் கேட்கல ஆக்சுவலாக இருமுகம்லாம் கேட்டேன் எவ்வளோ நாளைக்கு ஓல்டு. ஏன்னா நான் ரொம்ப கிரிஞ்சாக இல்லை, நான் பழைய இன்டர்வியூ நானும் பழைய இன்டர்வியூ கேட்கும்போது யக் அப்படின்னு இருக்கும் ப்ரோ. பழைய இன்டர்வியூலாம் நான் வந்து ஜால்ரா போடுவேன், பிஹைண்ட் அவுட் இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. பேர் சொல்லிட்டேனே, ஐயோ இவன் எங்கிருந்து அடிப்பான்னு தெரியல. பட் ரொம்ப அப்படியா லைக் இந்த இது சொல்றீங்களா? நீங்க இங்க கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஒரு சில இடத்தில் கண்டுபிடிக்கும். லெகசி ஆடியன்ஸுக்கு தெரியும். அதுலலாம் ஜூமில் தான் கோவிட் டைமில் இன்டர்வியூ பண்ணுவேன். ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஆக்சுவலி சில பேர் என்ன இந்த மாதிரி இவ்வளோ மாசுன்னு சொல்லுவாங்க, ஐடென்டி கோர்வையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு நான் ஆக்சுவலாக இவ்வளோ கெத்து, சில பேர் நான் இவ்வளோ கெத்துன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஆமாம் ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, வெக்கமே. ஸோ அதெல்லாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். எங்கே நாங்கள் இதை போய் பார்க்குறது விரைவில் நீங்கள் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் ரிலீஸ் பண்ணுறேன். சூப்பர். பட் யா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அதில் நீங்கள் சண்முகம் பற்றி அவர் ஜாதி வரி பற்றியெல்லாம், ஏன்னா வந்து அது எனக்கு எங்கே ரொம்ப ஹிட் ஆச்சுன்னா, எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஓரளவுக்கு அர்பன், நம்ம சென்னை தானே, ஸோ அர்பன் க்ரௌட் இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆல்மோஸ்ட் நான்லாம் ஒரு பாயிண்டில் என்ன நினைச்சிட்டேன்னா, ஜாதிங்கிறது மகாபாரதம் டைம்ஸில் நடந்தது. அது வந்து ஒரு ஏன்ஷியன்ட், ஜஸ்ட் இட்ஸ் ஆஸ் மித்திக்கல் ஆஸ் த ராமாயணா. அது வந்து ஒரு நம்ம கதை ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க ஏதாவது கட்டுக்கதை தான், பட் அது ரியல் லைஃப் இம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் இருக்குன்னு சொல்லி கூட சின்ன வயசுல நம்பல. அப்புறம் வளர வளர நம்மளை சுற்றி இருக்கிற கேவலமான விஷயத்த பார்க்குறோம். அப்புறம் நம்ம கூட படிச்சவங்களே வீட்லயே இருக்கும், இங்கதான் இருக்கே நீ முட்டை. எனக்கு வந்து டேய் சண்முகம் இங்கதான் இருக்கேன். எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹிட் ஆச்சு. எனக்கும் ப்ரோ அதுதான் அந்த ஒரு ரியலைசேஷன் தான் அந்த பாட்டெல்லாம். ஸோ என் வீட்லேயே வந்து அதை பார்த்துட்டு ஃபக் அப்படின்னு இருந்தது. ஏன்னா அது எனக்கு அதை புரியறதுக்கே பெரிய ஒரு டைம் ஆச்சு. சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை கேட்டுன்னு தான் இருப்போம், அது நமக்குள்ளே இருக்குது, நம்மளை சுற்றியே இருக்குது அப்படின்னு. ஆனால் அது ஒரு மெச்சூரிட்டி அடையும் போது அது நம்ம கூடயே இருக்குது, நம்மளும் அது கூடயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் ஒரு டைம் பீரியடில் அப்படின்னு சொல்லும்போது அதை டோட்டலாக பிரேக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னாலும் அது வந்து நம்ம பிடிச்சவங்களே நம்ம அப்போஸ் பண்ணும்போது அவங்க ஸ்டில் அதுக்குள்ளேயே இருக்காங்கன்னும் போது ஒரு பயங்கர கோவம் வரும்ல. அதெல்லாம் தான் அந்த பாட்டோட அது என்ன சொல்கிறது. இப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க தியரிட்டிக்கலாக இதை டிஸ்அக்ரி பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கலாக சொன்னால் அதெல்லாம் என்ன மச்சான் சொல்கிறேன், இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குடா, உன்னை உள்ள விடுறான்ல என்ன உள்ள விடலடா புண்டை இருக்கு நிறையா. ஸோ எனக்கு வந்து அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. சூப்பர். ஸோ அதோட பாதிப்பில் தான் நான் இப்போ இருக்கேன். இப்போ நான் எழுதுகிற பாட்டலாமே எனக்கு சண்முகம் எல்லாமே எல்லா முகங்களும் அங்கேருந்து தான் அந்த ஜாதின்ற வியாதியிலேருந்து தான் வர ஆரம்பிச்சது. ஸோ அது ஏன்னா அது வெறுக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நிறைய விஷயம் வந்து அப்படியே பாப் அவுட் ஆகிட்டே இருக்குது. டக் 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 அந்த ஜெர்னி சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு வந்து லைக் நீங்கள் ஸ்கூலில் டெம்பிள் மக்கியெல்லாம் பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க எனக்கு. ஸோ ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கிராஸ்ப் இருக்கா? இல்லை எனக்கு அதுதான் என்னென்னா, ஸ்கூல் டைமில் வந்து அந்த டேங்க்கு அவங்க பண்ணுற ஸ்லர் காமெடி அதெல்லாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்குமா. ஆனால் எனக்கு அவங்க இந்த கேஸ்ட் மேட்ரு ரிலீஜியஸ் மேட்ரெல்லாம் வச்சு செய்கிறாங்கன்ட்டு அப்போ எனக்கு புரியவே இல்லை. எனக்கு புரியல, அப்போ எனக்கு புரியலைங்க. ஆனால் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஏன்னா அப்போ எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதை பற்றியான அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே சுத்தமாக இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தா அவங்க தான் ஓஜியாக பண்ணிட்டுருக்காங்க, அப்பத்துலேருந்தே வெட்டிக்க விட்டுருக்காங்க, எல்லா மேட்ரையும் வச்சு வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னும்போது செம்மையாக கனெக்ட் ஆகிட்டேன் இன்னும். ஸோ அது அந்த புரிதல் எப்போ வருது? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிற சாதி சூழல், அவங்களுக்கு அந்த புரிதல் எப்போ வருது? அது பர்சனலான ஒரு மேட்ரு எனக்கு நடந்தது, சொல்ல தேவையில்ல, என் வீட்டில் நடந்தது. ஸோ ஒரு லவ் மேரேஜ் எங்கள் வீட்டில் நடந்தப்போ பயங்கரமாக இந்த வெளியே அப்போ தான் வந்து கொந்தளிக்குது,
இந்த மேட்ரு இல்லை அது அந்த ஆளுங்க இந்த ஆளுங்க எந்த ஆளுங்க அப்படின்னு போகும்போது அது எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. அது அந்த வீட்டில் அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய பீரோ எடுத்து மண்டை மேலே வச்ச மாதிரி நம்மளால் எதுவுமே பேச முடில, நம்மளால் எதுவுமே பண்ண முடில. எவ்வளோ வயசு இருக்கும் அப்போது? அப்போ எனக்கு 19-18 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ தான் நம்ம ஆமாம், இப்போ தான் நான் வந்து கால் எடுத்து வைக்கிறேன், அதுக்குள்ளே மிட் லைஃப் கிரைசிஸ் கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரியான ஜோன் அது. ஸோ அப்போ அப்போ தான் பயங்கரமாக இதுவாக ஆரம்பிச்சுது. அப்போ என்னால் அதை பற்றி ஸ்பீக் அவுட்டும் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு என்னன்னே தெரில, இவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க, என்ன அதில் என்ன இருக்குது அப்படின்னு. நமக்கு ஆமாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நிறைய பேரோட ஒர்க்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன், நிறைய பேரோட ஸ்பீச்சஸ் எல்லாமே கேட்க ஆரம்பித்தேன். யார் சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு இப்போ நான் சினிமாவில் வந்து எடுத்துக்கிறேன், இவங்க கிட்டேருந்து எடுத்துக்கிறேன்னா ராம் கிட்டேருந்து, அதுக்கப்புறம் அவங்களோட இன்டர்வியூஸு, அதுக்கப்புறமேட்டு வெற்றிமாறன், அப்புறம் பாரஞ்சித், இவங்களோட தியாகராஜன் குமார் ராஜா. ஸோ தலைவனெல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு ஸோ அவங்களோட ஸ்பீச்சஸில் அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு செம்மையாக எனக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் காலேஜில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் எனக்கு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி கொடுத்தான். ஸோ எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. கண்டிப்பாக அவனால தான் நான் வந்து ரிலீஜியஸை கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நாளைக்கு ரிலீஜியஸ்ன்றது நான் என்ன மாதிரி ஒரு ரிலீஜியஸ் பர்சன்னா, ரிலீஜியஸ் பர்சனாக நான் எப்படி இருந்தேன்னா, எனக்கு சுத்தமாக படிக்க வராது. ஸோ நான் ஒரு பயத்தில் போயிட்டு சாமி கும்பிடுவேன். கடலை பாசம் கடலை எது கும்பிட்றேன் தெரியாமல் அவர்கிட்ட போய் எதை கேட்டுன்னு இருப்பேன். அதுக்கப்புறமேட்டு தான் நான் +1 +2 தான் நான் கிராக் பண்ணேன். கடவுள்கிட்ட கேட்டால் வேலைக்கு ஆகுது, நம்ம படித்தா நம்ம பாஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா நான் +1 +2 என்னோடய ஸ்கூல் ஸ்ட்ரென்த், கிளாஸ் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி. ஸோ நீங்கள் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். 10th முன்னாடி வரைக்கும் கிளாஸில் 40-50 பேர் இருப்போம். ஸோ 12th +1 +2 நான் போனப்போ அப்போ தான் அந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு +1 +2 வருது. அதனால நாங்கள்லாம் ஃப்ரெஷர்ஸு, ஸ்ட்ரென்த்து கம்மி. ஸோ நீ வந்து கரெக்டாக டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க முன்னாடி தான் நான் உட்காந்துருப்பேன், பேச முடியாது, எதுவுமே படிச்சு தான் ஆகணும். அதுவும் நான் ஈஸியான அதுதான், நான் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் தான் எடுத்ததுனால எனக்கு மேக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பயம். அதனால நான் அந்த சைடு போகல, மேக்ஸ் சைடு. அப்புறம் அதனால் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எடுத்தேன். இதில் அக்கௌண்ட்ஸ்லலாம் அடிஷன் சப்ராக்ஷன் தான், ஸோ சப்பையாக இருந்தது. அதனால் படித்தா ஓகே, நம்ம கான்சன்ட்ரேட்டடாக ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினா கிராக் பண்ணிடலாம். போயிட்டு அங்கே வேண்டிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தா அதனால அது பயங்கர ஒரு கிளாரிட்டி அப்போ வந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட டிபெண்டன்சி கம்மியாக வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷாட்டர் உடனே உடனே எல்லாமே ஆமாம் இது நானே பண்ணிடுறேன், அதான் இது ஏன் நான் அவர்கிட்ட போய் கேட்டுன்னு இருக்கேன். ஸோ அப்படின்னும்போது இப்போ நான் என்னோட காடோட தேவை வந்து அங்கே எனக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ அப்போ வந்து பெருசாக நான் சாமி கும்பிட்றது அந்த மாதிரி ஒரு பர்சனாக இல்லை. அதுக்கப்புறம் கேஸ்ட் மேட்ரு உள்ளே வந்தவுடனே ஏன் கேஸ்ட் இந்த மாதிரி இருக்குது, இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஓகே இந்த புக்கில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறதுனால தான் சொல்கிறாங்க, இந்த புக்கு கடவுள் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கடவுள் எங்கே, அப்போ கடவுளே இல்லை. சயின்ஸை பற்றி நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். சயின்ஸ் வந்து பயங்கரமாக எனக்கு, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஆனால் அதுக்கப்புறமேட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் யூடியூப்ஸில். லைக் எக்ஸோபியான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கான். அவன் வந்து பர்சனல் லைஃப்பில் அவனுக்கு நிறைய இது இருக்குது, இப்போ நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவனோட கண்டென்ட்டாக வந்து செம்மையாக ஒரு என்ன மாதிரி ஒரு பர்சனுக்கும் ஈஸியாக வந்து புரிய வைக்கிற மாதிரி சயின்ஸ் பர்சன். ஆமாம், அவன் செம்மையாக, அவன் ஒரு பிரிட்டிஷ் யூடியூப் சேனல், பிரிட்டிஷ். ஸோ அவனோட இங்கிலீஷ் வந்து எனக்கு பிரிட்டிஷ் ஆக்சென்ட் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஆக்சென்ட். ஸோ அவனோட வீடியோஸ் எல்லாமே செம்ம காமெடியாக இருக்கும், செம்ம ரகலையாக இருக்கும், வச்சு செய்வான். ரிலீஜியஸ் மேட்ரு எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுவான், ஃபிலாசபிக்கலாக வெட்டியாக அடிப்பான். பயங்கர க்ரியேட்டிவாக இருக்கும் அவனோட வீடியோஸ்லாம். வீடியோனா அவன் பேசுகிறது தான் இருக்கும், சும்மா ஃபோட்டோஸை போட்டு தான் எக்ஸாம்பிள் காட்டுவானே, ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஆனால் அது எனக்கு செம்மையாக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸு. அதுக்கப்புறமேட்டு ஒருத்தர் இருப்பார், இந்த ஸ்டார் ட்ரெக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் மறந்துட்டேன்,
சரி, அந்த ஒரு சயின்டிஸ்ட் அவருமே வந்து காஸ்மோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் ஸ்டாரில் ஒரு ஷோ இருக்குது. ஸோ அதில் கார்ல் சேகன் இல்லை, கார்ல் சேகனோட கன்னி இவர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் நீல் அவர் தான் நீல் டிகிரிஸ். சாரி எனக்கும் பேர் வருது, மறந்துடுவேன். இது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் மன்னிச்சிருங்க. இது ஸோ கார்ல் சேகனோட அந்த பேல் ப்ளூ டாட் அந்த விஷயம்லாம் எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆகி அதை நீல் ட்ரைசனா அவர் பேர், வாயிலையும் நுழையிலையா அப்படி நீலோட வீடியோஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவரும் செய்வாரா இந்த மாதிரி மேட்டர்லாம். ஸோ அவர் மூலயமா கார்ல் சேகன் தெரியும். கார்ல் சேகனோட வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் அதுக்கு முன்னாடியே காஸ்மோஸ் பண்ணியிருந்திருந்தார்ல, ஃபஸ்ட்டு அவர் தான் பண்ணியிருந்தார். அவரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வெடிச்சிட்டேன். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க நான் மெயின் கோர் எங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் கிட்ட இருந்து தான் மெயின் கோரே எனக்கு இன்டர்ஸ்டெல்லாரில் தான் ஆரம்பிக்குது. இன்டர்ஸ்டெல்லாரில் தான் சயின்ஸோட அருமை புரியுது. நான் அங்கே தான் ஆரம்பிச்சுருந்துருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நிறைய பேசி. ஏன்னா இன்டர்ஸ்டெல்லார்லேருந்து தான் நான் இவ்வளோ பேரை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு ஏன்னா எப்போவுமே நோலன் படம் பார்த்தேன்னா நான் ஒரு 4-5 தடவை பார்த்தா தான் புரியுன்றதுனால உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன், ரீவாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த டைமில் டேரக்டர் ஆகணுன்ற ஒரு கன்னியாக இருந்தேன். ஸோ அப்போ இன்டர்ஸ்டெல்லார் வந்து ரீவாட்ச் பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு. இந்த மேட்ரு கேஸ்ட் மேட்டர்லாம் நடந்த பிறகு இன்டர்ஸ்டெல்லார் பார்த்துட்டு வெடிச்சிட்டேன். வாட் தி ஃபக் அப்படின்ட்டு இருந்தது. ஆமாம், அதில் இருக்கிற சயின்ஸை பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு பிளாக் ஹோல் பயங்கரமாக ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயமா அப்போ நீல கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ தான் அங்கே போகிறேன். கெப்துன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த இதுக்கு படத்துக்கு வந்து இருப்பார்ல. ஸோ அவரோட வீடியோஸை பார்க்க ஆரம்பித்து அவர் சொன்ன சயின்டிஸ்ட்லாம் போயிட்டு தேட ஆரம்பித்து அங்கங்கே சயின்ஸ்னால் என்னென்னே புரியாது. அவங்க சொல்கிற ஈக்குவேஷன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்லாம் அலர்ஜி எனக்கு, ஓடிடுவேன். நீங்கள் பாடமில் மேக்ஸ் பற்றி கலாய்ச்சி எழுதியிருப்பேன்ல, பிடிக்காது எனக்கு. லவ்வும் பிடிக்கல, லவ் பிடிக்கும். இப்போ மேக்ஸ் பிடிக்காது. பட் ஆனால் எனக்கு சயின்ஸ் வந்து இதுவாக செம்மையாக ஈர்த்துருச்சு. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, சயின்ஸை வந்து பிடிக்கிற மாதிரி சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருந்தா நம்ம பயங்கரமாக இதுவாக இருந்திருப்போம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குமோ. ஏன்னா எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தெரிஞ்சு என் சயின்ஸ் டீச்சர் சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா குறைபாடு நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா எனக்கு இந்த டைம் டைலேஷன்லாம் அந்த கான்செப்ட்லாம் இன்டர்ஸ்டெல்லாரில் அது ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்கல்ல. நம்ம டைமுங்கிறது ஒன்று யோசிக்கவே தேவையில்லை, அவ்வளோ இயல்பான ஒரு கான்செப்ட். ஸ்டில் அது காம்ப்ளெக்சிட்டி அதிகம், ஆனாலும் அதோட அதை புரிஞ்சிக்கிறணும் அப்படின்னும் போது நம்மளே தலை சுற்றி. அதாவது நம்ம ஒரு பாயிண்டில் நமக்கு உணரும். ஒரு வாட்ச் பார்ப்போம், டொக் டொக்குன்னு ஆடும். அப்படின்னா டொக் டொக்குன்னு ஒன்று ஆடுது. இது சும்மா ஒன்று இல்லை, சும்மா நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு தேர் இஸ் சம்திங் தட் இஸ் டைம். அப்போ இது நம்ம பிரித்து பார்த்தா, ஸ்லோவாக பார்த்தா, ஃபாஸ்ட்டாக பார்த்தா, அப்புறம் நம்ம இறங்கிட்டோம்னா இறங்கிடுவோம். அதில் அது பயங்கரமாக அந்த டைம் டைலேஷன் அது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, இப்போ எனக்கு இங்கே நம்ம டெய்லி பார்க்குற ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு சூரியனோட விஷயம் எனக்கு பயங்கரமாக ஃபேசினேட் ஆகும். எனக்கு எந்த ஒரு விஷயமும் பெருசாக இருந்ததுன்னா என் மைண்ட் வந்து ஒரு மாதிரி கிறுக்கலாயிரும். ஏன்னா சூரியனோட சைஸ் எப்படி, நம்ம அந்த சூரியனுக்குள்ளே பல கோடி ஏர்த்தை வந்து நம்ம ஃபிட் பண்ணலான்னும் போது அப்போ சூரியன் எவ்வளோ பெருசு இருக்கும். அந்த சூரியனோட லைட் வந்து நம்ம ஏர்த்தை படுறது வந்து ரீச் ஆகிறதுக்கு 8 minutes 43 seconds சம்திங் ஆகுது. அப்படின்னும் போது அப்போ லைட்டு தான் இருக்கிறதுலே ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. அதுவே இவ்வளோ தூரம் வருதுன்னா அப்போ அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்னடா எங்கெங்கேயோ போகுது. ஸோ இந்த மாதிரி நான் ஹைப் ஆகிட்டே இருக்கேன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போதும். இது நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்லேயே வந்து லைட் ட்ராவல்ஸ் இந்த ஸ்பீடில் இது வந்து ரீச் ஆகிறதுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அது எனக்கு அப்போ என்ன காண்டாச்சுன்னா, ஏன் என் டீச்சர்ஸ் வந்து இவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுக்கல எனக்கு, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கு. மேபி அந்த டைமில் நம்ம வேற ஒரு ஜோனில் இருந்திருப்போம், நம்ம புரிஞ்சிக்கிற நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. பட் ஆனால் இது நான் குறைபாடு கம்யூனிகேட்டர்ஸ் ஒரு குழந்தைய இது 1000 தான் நம்ம அப்போ குழந்தை நம்ம குறைபாடு சொல்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு தோணுது. ஸோ அது கார்ல் சேகன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். க்யூரியாசிட்டி, ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற க்யூரியாசிட்டி வந்து இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயன்ற மாதிரி ஒன்று பேசியிருப்பார். நம்மக்கிட்ட இப்போ க்யூரியாசிட்டியே இருக்காது.
நம்ம ஏன்னா அதான் ஐடி லைஃப் ஃபக்டப் லைஃப் ஒரு ரேட் ரேஸில் ஓட ஆரம்பித்தோடனே க்யூரியாசிட்டி சுத்தமாக போயிடுமா. ஸோ அது கோவிட் டைமில் ஒரே இடத்துல இருந்து ஓகே பொறுமையாக ஒரு விஷயத்தையும் கற்றுக்கலாம் அப்படின்னும் போது நிறைய விஷயம் பாப் அவுட் ஆகிட்டே இருக்குது. நிறைய விஷயம் கற்றுக்கினே இருக்கும்போது அந்த லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே மாறி ஒன்று போயிடுச்சு. ஆமாம். ஆனால் அந்த ஃபுல் லினியேஜ் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ் அஸ் நீல் சொல்லுவார்ல, ரிச்சர்ட்லேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் கார்ல் சேகன், நீல், இதெல்லாம் லைக் ஐன்ஸ்டைன் அதுக்கு முன்னாடி. ஐன்ஸ்டைன் அண்ட் ரிச்சர்ட்ஸ் ஒர்க் டுகெதர், ரைட்? ஆனால் வந்து அப்போனா அது வந்து ஒரு லைக் அது வந்து அவங்க அந்த காலத்தில் அவங்க ராக் ஸ்டார்ஸ் மாதிரி. அது வந்து நம்ம அது ஒரு மாதிரி இழந்துட்டுமோன்னு தோணுது. we need to celebrate our STEM ஹீரோஸ். இன்னைக்கு நம்ம ஈலான் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ் கொண்டாடுற மாதிரி அவங்க ஷுவர் ஒரு விதத்தில் இன்ஜினியரிங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அல்டிமேட்லி பிஸ்னஸ் பீப்புள். ஓகே, இது நான் ஒரு ஃபெலோ பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் பிஸ்னஸாகவே சொல்கிறேன். we need to celebrate our engineers. சார்லி மங்கர்னு ஒருத்தர் இருக்கார், வாரன் பஃபட்டோட பார்ட்னர். அவர் சொல்லுவார், it's very sad to watch some of our finest engineers go to finance. Because ஃபைனான்ஸுங்கிறது இன்ஜினியர் செய்கிறது, டாக்டர் செய்கிறத வச்சு வர்ற ஒரு விஷயம். ஃபைனான்ஸுங்கிறது ஒரு மெட்டா ப்ராடக்ட். நம்ம ஃபண்டமெண்டலாக we need to create valuable things. ஸோ அது வந்து இந்த நம்ம சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ கேன் டூ இட். ஸோ அது ஐ திங்க் இந்த தெரில எனக்கு வந்து ரொம்ப அண்ட் லைக் இப்போ சயின்ஸையே கொஸ்டின் பண்ணுற, சயின்ஸோட லெஜிட்டிமசி கொஸ்டின் பண்ணுற ஒரு ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் பண்ணுறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹவு மச் சயின்ஸ் இஸ் கிவன் டு அஸ் ஆன் அ டே டு பேசிஸ். நீ முட்டை வேகிற வைக்கிறதுலேருந்து உனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்குடா நீ. ஸோ எனக்கு அது ரொம்ப, அண்ட் எனக்கும் உங்களை மாதிரி தான் லைக் திடீர்னு தனி வேணுமா இல்லை எனக்கும் திடீர்னு வந்து என்ன சொல்கிறது, இந்த ஸ்கூல்லாம் முடிச்சு 2020 காலேஜ் வந்துட்டேன். சின்ன வயசுலேருந்தே ஏத்திசம் இந்த மாதிரி விஷயம் தான். நான் வந்து என்னென்னா எக்ஸ்பாக்ஸ் கேட்டேன், சாமிகிட்ட தரல. ஒரு நாள் பிறந்த நாள் இந்த கிறிஸ்மஸ் படத்தெல்லாம் வரும்ல, ஹாலிவுட் கிறிஸ்மஸ் படத்தில் பார்த்தா நீங்கள் வேண்டியது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நான் எக்ஸ்பாக்ஸ் கேட்டேன், என் பர்த்டே அன்னைக்கு கேட்டேன், புண்டாமா அவன் தரல ப்ரோ. அப்போ ஏத்திஸ்டான நான் வந்து சரியில்ல மச்சான், சரி ஏதோ தப்பு நடக்குது. ஸோ நான் வந்து அப்போலேருந்து சம்திங்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்பப்போ எக்ஸாம்னா பயந்து கும்பிடுறது, உடம்பு சரியில்லைனா ரொம்ப கும்பிடுவேன். பயம் மற்ற எனக்கு ரொம்ப பயம். இப்போ என்ன சொல்கிறேன், எங்கள் தாத்தாக்கெல்லாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பயந்து கும்பிடுவேன். மற்றபடி பட் தென் ஐ ரியலைஸ் டாக்டர்ஸ் ஹெல்ப்ட் மோர் அட் ஒன் பாயிண்ட். ஐ ரியலைஸ் மை டீச்சர்ஸ் ஹெல்ப்ட் மோர் அட் ஒன் பாயிண்ட். அண்ட் அது வந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து என்னன்னா இந்த ஏதோ சம்திங் வாஸ் அபவுட் ரிலிஜன் வாஸ் ஆஃப். அது அந்த ஜோனுக்குள்ளே போனால் நிறைய விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுகிற மாதிரி தெரியும் எனக்கு. வந்து அது வரைக்கும் அவங்க நார்மலாக தான் இருப்பான். பட் இஃப் தே புட், இப்போ நம்ம டாபிக் ஏ பேசுகிறோம், டாபிக் பி பேசுகிறோம், அவன் வந்து டாபிக்கையும் டாபிக் பியும் ஏதோ ஒரு இடத்துல ரிலிஜனோட கனெக்ட் பண்ணிட்டான்னா அவனை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்போ பீரியட்ஸ் பற்றி பேசுகிறோம், கோயில் போகிறத பற்றி பேசுகிறோம், அவன் திடீர்னு அது ரிலீஜியஸாக பார்த்தா ஹி கேன் நாட் லுக் பாஸ்ட் இட். அது வந்து ஒரு பிளைண்டர் போட்ட மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த மனுஷன் கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கோவம் வரும். அண்ட் தென் I was reluctant atheist to say publicly. எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சொல்லுவாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டோட அம்மா அவங்க ஏத்தியஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அடல்ட், அதாவது ஒரு அடல்ட் ஒரு ஏத்தியஸ்ட்டை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மீட் பண்ண pretty much இப்போ தான் யோசிக்கிறேன், எல்லா அடல்ட்டும் ஒரு தியஸ்ட். அவங்க வீட்டில் பெரியார் ஃபோட்டோ இருக்கும். அவங்க வந்து நான் அப்போ என்ன நினச்சேன்னா பெரியார் ஒரு சாமியார் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா தாடி வச்சிருப்பாரு. இன்ஃபேக்ட் வெரி ஐரானிக். அவர் என்ன சொன்னார்னா, நான் சாகும் போது தயவு செஞ்சு கீழே எழுதுங்கடா கடவுள் இல்லை, ஏன்னா நான் தாடி வச்சிருக்கேன், நீங்கள் மாலை போடுவீங்க, என்னை சாமியார் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி நான் இவங்க ஒரு கூப்பிடுவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் ஏதோ சொல்லிட்டு தான் நான் ஜஸ்ட் டெல்லிங் அந்த ஆண்டிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் அவங்க வந்து ஓகே ரீட் பெரியார் யாருன்னு எனக்கு கேட்டேன். ஏன்னா ஸோ அவுட் ஆஃப் இட். அண்ட் இது என்னோட அப்ரிங்கிங்கும் ஒரு காரணம். எனக்கு நான் பெங்களூரில் வளர்ந்தேன். ஸோ இது அப்புறம் நான் வந்து சென்னை வந்ததுக்கப்புறமும் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் அ ஸ்லைட்லி மோர் ப்ரிவிலேஜ் க்ரௌட். அவங்களுக்கு வந்து ஸோ எனக்கு இது கோர்வையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஸோ எனக்கு வந்து தேர் இஸ் த ஹோல் வேர்ல்டு தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா, இது ஃபஸ்ட் டைம் நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஐ டவுட் மை செல்ஃப். நான் மட்டும்தான் என்னோட ஓன் மைண்டில் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கு போல் அப்படின்னு பெரிய புடிங்கி நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இல்லை ஒரு மனுஷன் இருந்திருக்கான், அவன் இப்படி பேசியிருக்கான், இதே மாதிரி பேசி 2-3 பேர் சிஎம்ஏ ஆயிட்டாங்க, நீ தைரியமாக பேசலான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து
நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2020 வருது. அப்புறம் தான் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யா சூப்பர் சூப்பர். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன மாதிரி ஆகிட்டேன்னா பயங்கர அக்ரெசிவாக தான் இருந்தேன். அடிச்சு பேசுவேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எதுவுமே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். நான் நைலிஸ்டிக் பயங்கரமான நைலிஸ்டாக இருந்தேன். எதுக்கு ஃபெட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறோம், நீச்சே ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியாமலே ஒரு ஜோனில் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டேன். இப்போ என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் ரிலீஜியஸாக இருக்கீங்களா, சூப்பருங்க, கூல் அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். இல்லை அது ஐ திங்க் முக்கியம் நினைக்கிறேன். நான் எப்படி சொல்லணும்னா, இது வந்து பிரிக் ஏத்தியஸ்ட் ஒரு ஆசோல் ஏத்தியஸ்ட், அது ஒரு ஃபேஸ். அது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு ரிலக்டன்ட் ஏத்தியஸ்ட் ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ஏதோ தெரியல மச்சான் அப்படின்னு இருந்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஏத்தியஸ்ட் ஆகிருப்பீங்க. நீங்கள் வந்து டு யூஸ் நீங்கள் வந்து யூ வுட் நாட் ஹவ் கம் அவுட் ஆஃப் த கிளாசெட், உலகம் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் யோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் வந்து நாமளும் ஒரு மனுஷன் தான், அவனும் ஒரு மனுஷன் தான், ஒருவேளை நம்ம தப்பா கூட இருக்கலாம், என்ன பண்ணுவேன், அந்த 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 ஹம்பிள்னஸ் வர்றதுக்கு ஒரு டைம் ஆகும். பட் ஐ திங்க் அது அதுக்கப்புறம் ஒரு ஓகே சில் எங்களுக்கு இது ஓகே, நாங்கள் இதை எடுத்துக்கிறோம், உங்களுக்கு அது ஓகே. ஆனால் நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஜோன் வந்தது, சாரி இன்டரப்ட் யூ, அந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் people are accepting of my atheist more. இப்போ எங்கள் வீட்டில் நான் கோயில் கூப்பிடுறது இல்லை. நான் கோமா பேசும்போது என்னங்களா அவர் விபூதி, நான் இப்போ என்ன விட்டுறேன், அவர் விபூதி பூசை வருவாங்க, சம்டைம்ஸ் ஒத்துப்பேன், சம்டைம்ஸ் இப்போ என்ன விட்டுட்டு போயிடுவாங்க. லைக் ஐ ஹவ் ரியலைஸ்ட் நான் கொஞ்சம் as long as they don't understand, நான் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறேன், அன்பாக பேசுகிறேன். அந்த நான் என் கோவம் எங்கே வந்துச்சுன்னா, நான் தெளிவாக பேசிகிட்டு இருந்தேன், நான் லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துலேருந்து when they start accepting me, நான் கொஞ்சம் காம் டவுன் ஆயிருக்கேன்னு எனக்கு தோணுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு, அப்போ தான் அவங்களும் ஓகே கேட்பாங்க, புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு மீட்டர் இருக்குல்ல. ஸோ அதனால நானும் இப்போ அந்த ஜோனில் தான் இருக்கேன். அது என்னோட ப்ரிவிலேஜும் கூட. நான் வந்து எங்கள் எல்லார் வீடும் இப்படி இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக ஒரு ப்ரிவிலேஜ் தான் சொல்லணும். அது எல்லார் வீட்லேயும் அந்த ஸ்பேஸ் நமக்கு கொடுக்குறாங்க, வாய்ப்பே இல்லை. பியூட்டிஃபுல். ஓகே சரி, அதுக்கப்புறம் இருமுகம்க்கு அப்புறம் நம்ம எங்கேயோ போயிட்டோம். ஆமாம், அந்த ஜோன்லேருந்து ஸோ என்னோடய புரிதல் இந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், ஓகே திஸ் இஸ் மை திங், நான் இது தான் பேசணும், இதான் பேச போகிறேன். நான் வெளியே பேச முடியாத விஷயங்களை நான் வந்து இப்படி தான் வந்து என் பாட்டு மூலயமா நான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு கான்ஷியஸ்னஸ் வருது எனக்கு. ஸோ அப்படி ஆரம்பித்து பாடம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இருமுகம்க்கு அப்புறமேட்டு. ஓகே ஒரு இபி பண்ணோம். ஸோ இபி ஆல்பம் அதுக்கு ஒரு தனி ஸ்டோரியே இருக்குது, நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு. ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆல்பம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நான் ஏன் ஆல்பம் ஸ்டார்ட் பண்ண ரீசன் என்னென்னா, எமினமோட ஆல்பம்ஸாக கேட்டுட்டு இருந்தேன். ஸோ மார்ஷல் மேதர்ஸ் எல்பி, ஸ்லிம் ஷேடி எல்பி, அப்புறம் எமினம் ஷோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆல்பம்ஸாக கேட்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ரேண்டம் சாங்ஸாக பிக் பண்ணி கேட்டுட்டு இருந்தாலே ஆல்பமாக கேட்க ஆரம்பிக்கும்போது ஓகே ஆல்பமில் வந்து எமினமோட ஆல்பமில் ஸ்கிட்லாம் வரும், செம்ம காமெடியாக இருக்கும். போட்டு மேனேஜரே போட்டு திட்டுற மாதிரி, மேனேஜர் திடீர்னு அவரோட பால்னு ஒருத்தர் இருப்பார், கால் பண்ணி ஆல்பம் ஒர்க் ஆகாது அப்படின்னு பேசுகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஃபன்னாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பமாக கேட்க ஆரம்பிக்கிறேன். எமினம் கிட்டேருந்து ஓகே நம்ம எமினம் ரொம்ப போட்டு தேய்ச்சிட்டோம், வேறு எதனா ஆர்டிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நம்ம, அப்போ தான் ஓரளவுக்கு அது ஸ்டைலாவது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எமினம் சில பேரை வந்து கை காட்டுவார். அப்படி கை காட்டின ஆள்லாம் தான் பிக்கி, அதுக்கப்புறமேட்டு அவுட்காஸ்ட்டு நான் அப்படி தான் எமினம் கிட்டேருந்து தான் போகிறேன் அவுட்காஸ்ட்டுக்கு. அவங்களோட ஆல்பம்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமேட்டு அந்த டைமில் ஜேகோல் கென்ட்ரிக்லாம் வந்து வெட்டிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு கென்ட்ரிக் போகலாமா ஜேகோல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது. சரி ஓகே கென்ட்ரிக் பார்த்தா பயமாக இருக்குது, ஆனால் இப்போ நான் கென்ட்ரிக்கோட மிகப்பெரிய கண்ணினா அது நான் தான். ஸோ ஆனால் கென்ட்ரிக் கிட்ட போக எனக்கு பயமாக இருந்தது. புரியல பயம்னா அவனோட மியூசிக்கை கனெக்டே பண்ணிக்க முடியல என்னால். ஏன்னா இப்போ எமினமோட சாங்ஸ்லாம் மோஸ்ட்டாக வந்து ரொம்ப இதுவாக இருக்காது, அப்ட்ராக்டாக இருக்காது. பட் ஆனால் கென்ட்ரிக்கோட இந்த டு பிம்ப் அ பட்டர்ஃப்ளைலலாம் ஃபுல்லாக ஜாஸ் மியூசிக்கு, ஜாஸில் பயங்கர இதுவாக இருக்கும். எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஒரு 2-3 பாட்டு கேட்டுட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜேகோல் ஒரு 2-3 சாங் கேட்க ஆரம்பித்தேன். டக்குன்னு ஜேகோலோட ஒட்டிக்கிட்டேன். ஜேகோலோட ஃபாரஸ்ட் ஹில் டிரைவ் அதெல்லாம் அந்த ஆல்பம்லாம் கேட்க ஆரம்பித்தேன். சூப்பராக இருந்தது, பயங்கரமாக எல்லாம் போட்டு அடிச்சு நவுத்தி நின்று எல்லா சைட்லேருந்தும் கேட்டுனே இருப்பேன், நல்லா இருக்கே அப்படின்னு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோன்னா
நான் எப்படி இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது என்ன பண்ணுவேன்னா ஜீனியஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குல்ல. ஸோ அந்த ஆப்பில் வந்து ஒரு பாட்டை ப்ளே பண்ணி விட்டு லிரிக்கை உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். படிச்சுட்டு அதில் கிளிக் பண்ணால் அதெல்லாம் வந்துடுமா. அப்படி தான் நான் வந்து ஸ்டடி பண்ணுவேன். நான் இன்னும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. நம்ம தமிழில் ஒரு ஆப் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணுவோமா? பண்ணிடுவோம். நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர். யாராவது உங்க ரைட்ஸ் தேவை நினைக்கிறேன் அது பண்றதுக்கு. ஆமாம் ஆர்டிஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் யாராவது பண்ணீங்கன்னா ஓப்பன் சோர்ஸாக பண்ணிடலாம். ஐ வில் டூ இட், நோ கமர்ஷியல். எதுலேருந்து ஆரம்பிச்சிடும் பண்ணிடலாம், டன். ஸோ எனக்கு அந்த மாதிரி அப்போ தான் வந்து நான் இன்னும் டீப்பாக கனெக்ட் ஆக ஆரம்பித்தேன். அந்த லிரிக் பின்னாடி எவ்வளோ இருக்கா, இவ்வளோ சொல்கிறாங்களா அந்த லிரிக் பின்னாடின்றது கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோடனே ஒரு ஆல்பம் உட்காரன்னா கேட்க ஆரம்பிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆல்பமோட லிங்க் ஜீனியஸ்குள்ளே போயிட்டு அந்த ஆல்பம் எதை பற்றி எப்போ ரிலீஸ் ஆச்சு எல்லாத்தையும் படிச்சிருவேன், ஒரு அவுட்லுக் மாதிரி. அதுக்கப்புறமேட்டு ஒரு சாங்கோட லிரிக்காக உட்காந்து பாட்டை ப்ளே பண்ணி விட்டு உட்காந்து ஸ்டடி பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்தேன் கென்ட்ரிக்கோட குட் கிட் மேட் சிட்டி தான் ஃபஸ்ட் ஆல்பம் கேட்குறேன். கேட்ட உடனே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிட்டு ஓடுது. ஏதோ வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கான், ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி தான் ஆரம்பிக்கும். ஒரு பொண்ணை நான் போட போகிறேன், கார் எடுத்துகிட்டு செம்ம காஜா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவனோட காம்ப்டன் ஊருக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி பாட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் அப்புறமேட்டு அது ரிலேட்டடாக ஒரு 2-3 திடீர்னு ஒரு ஸ்கிட் வரும். திடீர்னு அதே வேனில் வந்து அவங்க பசங்களோட சேர்ந்து ஜாலியாக ரகலையாக அரட்டடிச்சுன்னு இருக்க மாதிரி திடீர்னு ஒரு 2-3 பாட்டு வரும். திடீர்னு அந்த ஸ்கிட்டு ரிப்பீட் ஆகும். அந்த பசங்களோட சேர்ந்து அந்த பொண்ணை பார்க்க போன இடத்துல அவனுங்களோட கசின்ஸ் வந்து கன் எடுத்து இவனுங்க கேங் வார் ஆகிடுது. அதில் வந்து டபால்னு இவனோட கென்ட்ரிக்கோட ஃப்ரெண்டை ஒருத்தனை போட்டானுங்க. உடனே அந்த இடத்துல கென்ட்ரிக்கோட ரியலைசேஷன் வருது. ஸோ இது எல்லாமே அன்றைக்கி ஒரு நாள் அவன் வேன் எடுத்துகிட்டு போய் அவன் சிட்டியில் அவனோட ஹுட்டில் வந்து சுற்றிட்டு நான் ஸ்டாண்டில் வந்து ஒரு பாட்டில் ஒரு கதை சொல்கிறத கேட்குறேன். இவன் ஒரு ஆல்பமாகவே ஒரு கதை சொல்லின்னு இருக்கான். கும்மால என்னடா நடக்குதுங்க அப்படின்னும் போது தான் எனக்கு அந்த ஆல்பமோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரே புரியுது. ஓகே, நம்ம ஆல்பமில் இப்படி ஒரு கதை சொல்லலாமா, இப்படி ஒரு இன்டர்லிங்க் போடலாமான்னு சொல்லி கென்ட்ரிக்கோட ஆல்பம்லாம் கேட்க ஆரம்பிக்கிறேன். குட் கிட்ஸ் மேட் சிட்டி ஒரு மாதம் போட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி முடிச்சிட்ட பிறகு டு பிம்ப் அ பட்டர்ஃப்ளை போகிறேன். அங்கே போன உடனே அது ஒரு லைஃப் ஃபிலாசபி எடுத்துன்னு வருது. அவன் அந்த ஃபேமுக்கு அப்புறமேட்டு அவன் என்ன ஆகிறான், அதில் ஒரு போயம் வந்து போயிட்டே இருக்கும். கடைசியில் அந்த போயமுக்கு ஒரு லிங்க் வச்சு டூப்பாக்கோட பேசிகிட்டு இருப்பான். ஸோ என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்கான். திடீர்னு டேமில் என்னென்னோ ஆல்பம் வந்து இந்த ஆர்டர்லையும் கேட்கலாம், ரிவர்ஸ் ஆர்டர்லேயும் கேட்கலாம். என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ, இவ்வளோ ஒருத்தன் மெனக்கெட்டு ஒரு ஆல்பமுக்காக ஒரு கண்டினியூட்டியும் மெயின்டைன் பண்ணி க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு செம்மையாக ஹிட்டாச்சு. நம்ம இது பண்ணணும், நம்ம வந்து இந்த சீனில் இதை தான் லைனில் பண்ணணும், ஓகே இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது பாடம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாடமோட கதை வந்து ஒரு 5 பாட்டு பண்ணுறோம், ஈபி மாதிரி பண்ணலாம். அந்த ஈபிக்கு வந்து ஒரு கதை இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பாடம்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு எழுதுனது வந்து இதுதான் நினைக்கிறேன், குறுங்கதை தான் எழுதுகிறேன். குறுங்கதை எழுதிட்டு இது ஒரு ஸ்டோரி மாதிரி சின்ன பசங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் லவ்னா மெட்ரி எழுதினேன். குறுங்கதையோட இன்ஸ்பிரேஷன் எங்கே வந்து வருது? குறுங்கதையோட இன்ஸ்பிரேஷன் குறுங்கதை, ஏன்னா அந்த ஃபுல் ஆல்பம் சொல்கிறீங்க, ஃபுல் ஆல்பமில் எது குறுங்கதையிலேருந்து அந்த புள்ளி எங்கே வந்துச்சு? ஸோ இது எப்படி குறுங்கதை ஏன் எழுதுனன்றதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அதுக்கு எமினம் தான் காரணம். எமினம் இல்லை, நாஸோட ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து அவன் பொண்ணுக்காக எழுதுனது ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். ஐ கேன் டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி ஏதோ வருமா, தெரில, மறந்துட்டேன், எப்பயோ கேட்ட பாட்டு. ஸோ அது ஒரு நான் எப்படி என் ரைட்டிங் ப்ராசஸ் இருக்குன்னா, எனக்கு பீட் ப்ரொடியூசர்ஸ் வந்து பெருசாக வந்து அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நான் இந்த மாதிரி ஃபாரின் ஆர்டிஸ்டோட பீட்டை எடுத்து எழுத ஆரம்பிப்பேன். ஸோ அந்த ஒரு ஃப்ளோவில் எழுத ஆரம்பிக்கும் போது இது ஒரு சின்ன பசங்களுக்கு சொல்கிற கதை, அந்த பீட்டுமே அந்த ஒரு மீட்டரில் இருக்கும். நான் வந்து சின்ன பசங்களுக்கு சொல்கிற கதையாக இருக்கும், ஒரு ராஜா காலத்து கதை. ஆனால் அந்த காலத்தில் வந்து என்னென்ன ஸ்கேம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க, நம்ம பெரிய இதுன்னு பேசுவோம், பட் ஆனால் அங்கேயும் ஒரு குப்பையான விஷயங்கள் தெரியுமா, எந்த ஆளுக்கு இல்லை. நாங்கள் எங்கள் குடும்ப பரம்பரையை எடுத்தோன்னா அந்த ஆளு அங்கேயே நாங்கள் அப்போவே அப்படி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களே. ஸோ அந்த ஒரு மேட்டரை கலாய்க்கலாம், உங்கள் குடும்ப கதைகளை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி செய்யலாம். ஸோ அந்த டைமில் வந்து ராஜாவோட டைம் ஒரு பீரியட் இருக்குது. நடுவில் வந்து கரண்ட் ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்து ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு அரேஞ்ச் மேரேஜில்
என் பர்சனல் லைஃப்னு சொல்ல, நான் கேட்ட விஷயங்கள், ஒரு ஒரு விமனோட ஒரு ஃபியர் இருக்கும்ல, அந்த பாட்டு வந்து அதுதான் ஒரு பியூட்டிஃபுல். செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்றீங்க. செகண்ட் ஹாஃப் தட்ஸ் டூ குட். தட் இஸ் மை ஃபேவரட் பார்ட் இன் தி ஃபுல் சாங். Thank you. ஸோ அந்த ஒரு விஷயம், ஏன்னா எனக்கு 2 அக்கா இருக்காங்க. ஆப்வியஸாக வந்து அவங்களோட ஸோ அதனால எனக்கு அவங்களோட ப்ராப்ளம்ஸை ஈஸியாக என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட விஷயம் கேட்கும் போதும் ஓகே அப்படின்னும் போது இந்த ஒரு விஷயத்த வந்து கலாய்க்கலாம், இந்த ஒரு விஷயத்த வந்து பேசணும். டிராமர் மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தேடி வச்சு ஆனா லேட் ஆனதுக்காக கொளுத்தி விட்டு. எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டால தான். நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஸோ அவன் என்கிட்ட ஃபஸ்ட்டு கொஷின் பண்ணுறான். எனக்கு அவன் ரிலீஜியஸ் மேலே காண்டு வந்தது காரணம் என்னென்னா, ராமர் வந்து அப்படி இப்படி சொல்கிறான், ஆனால் அவன் ஒய்ஃபை வந்து எரிக்கும்போது எங்கே போனார் அந்த உத்தமர் அப்படின்னும் போது அவன் அந்த ஒரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கும்போது எனக்கு ஹிட்டாது. ஓகே 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 ஃபக்கிட் அப்படின்னு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சொல்லணும் நம்ம பாட்டில் அப்படின்னும்போது அது எழுத ஆரம்பிக்கிறேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு 3வது வேர்ஸ் ஒன்று இருந்தது குறுங்கதையில். ஸோ அது வந்து முதல்ல ஒரு தவளை கதையை வச்சு ஒரு இது தவளை வந்து அது ஏதோ ஒரு தவளை தாவாயால் கெடுமா அதுதான் கான்செப்ட்டு. அது எனக்கு மறந்துட்டேன். ஆனால் ஒரு வேர்ஸ் இருக்குது. ஒரு ஜங்கிளில் வந்து ஒரு 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 குட்டை மாதிரி ஒரு நிறைய இடம் இருக்குது. அதில் முதல்ல இருக்குது, தவளை இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அந்த தவளையோட வாயால் அங்கே என்ன நடக்குது, அது ஏதோ ஒரு க்ரேஸியாக ஒன்று எழுதியிருந்தேன் டைமில், மறந்துட்டேன். ஸோ அந்த வேர்ஸ் ஆனால் எனக்கு ரொம்ப பாட்டு பெருசாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னால அதை தூக்கிட்டேன். வருமா திருப்பி அது நான் தேடி கண்டுபிடிச்சேன்னா எங்கன்னா டிரைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படின்னு தானே எங்கே போச்சுன்னு தெரில அது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது என்னென்னா இருமுகம் டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், இருமுகம்க்கும் குறுங்கதைக்கும். ஆமாம். ஸோ சேம் சட்டையர் அந்த சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது எழுதுனேன். அது எழுதிட்டு லவ்னாமெட்ரி எழுதுகிறேன். லவ்னாமெட்ரி வந்து என்னென்னா ஜேகோல் இன்ஸ்பிரேஷன். ஜேகோலோட இந்த பாட்டு ஒன்று இருக்கும், வெட் ட்ரீம்ஸ்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ வெட் ட்ரீம்ஸ் என்ன கான்செப்ட்னா, ஃபஸ்ட் டைம் வந்து அவன் ஃபக் பண்ண போனான் ஒரு பொண்ணோட. அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஃபக் பண்ணதே இல்லை. ஸோ ஆனால் நான் வந்து ஒரு பிளேயர் உனக்கு தெரியாது என்னை பற்றி. ஆனால் ஃபஸ்ட் டைம் காண்டம் ஓப்பன் போது எப்படி போடுறதுன்னு கூட தெரில. அப்படி எப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஜோனில் ஒரு செம ரகலையான பாட்டு வெட் ட்ரீம்ஸு. ஆனால் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் பற்றி எழுதணும், இப்படிலாம் இந்த ஒரு ஏரியா ஆஃப் இதெல்லாம் டச் பண்ணோம் அப்படின்னும்போது சரி ஓகே லவ்னாமெட்ரி பற்றி அந்த ஒரு ஜோனில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் லவ்னாமெட்ரி. ஆனால் அந்த இடத்துல நான் கிராக் பண்ணிட்டேன். என்னோடய இபி கான்செப்ட் என்னென்னா, நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 5 சப்ஜெக்ட் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஓகேவா? என்னோடய பாடமும் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து தமிழில் என்னென்னா வரலாறு அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுவோம் குறுங்கதை. இங்கிலீஷ் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ், ஆங்கிலம்ஸில் வந்து ஸோ A to the B to C. அதில் என்ன பண்ணியிருப்போம்னா A to Z ரைம் பண்ணியிருப்போம். ஸோ ஆங்கிலம்ஸ் வந்து இங்கிலீஷ். 3rd சப்ஜெக்ட் என்ன மேக்ஸில் வந்து ட்ரிக்னாமெட்ரி லவ். எனக்கு லவ்வும் செட் ஆகலை, மேக்ஸும் செட் ஆகலை. அதுதான் கான்செப்ட்டு. ஸோ லவ்னாமெட்ரி. 4th பார்ட் என்னது, 4th சப்ஜெக்ட் என்னது, சயின்ஸ் வரும். சயின்ஸ் வந்து சயின்ஸ் விச் ஓகே, அதுவும் வேற லெவல். அது வந்து எனக்கு வந்து அது எனக்கு என்னன்னா சூப்பர்ஸ்டிஷியஸ். என்னால் தாங்க முடியாது ப்ரோ. ஒத்தாயோ இன்னைக்கு ஜிம்லேருந்து வரும்போது அந்த பாட்டு கேட்டிருந்தேன். ஐயோ அது என்ன ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் அந்த ஈபியில். டூ குட். இப்போவும் நான் ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு பாட்டு. ஏன்னா ஓகே நைஸ், நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்ற ஒரு எனக்கு ரியலாக எனக்கு ஹானஸ்ட்டாக நான் இருந்திருக்கேன் அந்த பாட்டில் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுற பாட்டு. ஸோ சயின்ஸ் பிச்சு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ 4th சயின்ஸு. அதுக்கப்புறம் சோஷியல்னு வரும்போது நம்ம வந்து யாருடா மேலே யாருடா கீழே, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, யாருடா கீழே மேலே அப்படி. ப்ளஸ் வந்து சோஷியல் சப்ஜெக்ட்ன்றதுனால சொசைட்டி, அந்த சோஷியல் லைஃப், அதை பற்றி அதில் வந்து போட்டு செஞ்சுருப்பேன். இந்த ஜாதி மேட்ரு, கடவுள் யாருப்பா மேலே இறங்கு கீழே உங்ககிட்ட பேச நிற்கிறேன் கியூவில் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே இதுதான் என்னோடய 5 பாட்டு. இது வந்து ஏகனோட பாடம், பாடம்.
ஸோ நான் முதல் பாடம் அதனால ஏ பாடம் நினைச்சேன். ஓகே ஓகே ஓகே. நான் இப்படி யோசித்தேன், 5 சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட்னா ஏகனோட பாடம் ஏ பாடம். ஸோ இதை வந்து எப்படி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறது, ஸோ 5 லெசன் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு ஸ்கிட்டு பண்ணோம். ஸ்கிட்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அப்போ வந்து டெம்பிள் மங்கீஸ்கன் இல்லை நான். ஸோ லாக்டவுன் பீரியடில் டிப்ரெஷன் டேனியல் அப்போ தான் வராரு. விஜய் வரதராஜ் வந்து போட்டு கல்லாய்ச்சின்னு இருக்காரு, வெட்டியாக பண்ணிகிட்டு இருந்தாரா. ஸோ எனக்கு விஜய் நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் போயிட்டு அவரை எப்படின்னா மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நான் கிராக் பண்ணிட்டேன். டிப்ரெஷன் டேனியல் வச்சு போகிறோம். என்ன மாதிரி கான்செப்ட் நடக்க போகுதுன்னா, இது வந்து ஒரு டிஸ்டோப்பியன் யூனிவர்ஸ். நம்ம ஒரு வேர்ல்டே ஃபக்டப் ஆகி World War 3 முடிஞ்சு டைமில் இந்த மாதிரி ஒரு புது பிரச்சனை வந்துடுச்சு நம்ம நாட்டுக்கு. ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்றதுனால இது பண்ணுறாங்க. ஃப்யூச்சருக்கு வந்து மெசேஜ், பாஸ்ட்டுக்கு வந்து மெசேஜ் டைம் மிஷின் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு பர்சன் அனுப்ப முடியாது, அதனால வந்து ரேடியோ சிக்னல் வேவ்ஸாக வந்து அனுப்பலாம். இது எனக்கு இந்த இன்ட்ரோ கேட்டோடனே எனக்கு என்ன சொல்றது, நான் வந்து இந்த நான் இது உங்க டெக்ஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இன்ட்ரோ கேட்டேன். இன்ட்ரோ கேட்ட உட்காந்து படிடா சிக்கம் அந்த மாதிரி. ஏன்னா அப்போ தான் சயின்ஸ் காயாக இருந்ததுனால இல்லை எனக்கு ப்ரெமிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான். ஸோ அப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு மக்கள்கிட்டே இந்த மாதிரி நாட்டை திருத்தத்துக்காக பாஸ்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு என்ட்ரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த என்ட்ரிஸ் தான் ஏ பாடம். இது போய் அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு, அதனால அது ஃபர்ஸ்ட் பாடம், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் போங்க மக்களே. ஓகே, இந்த பாடத்தை படிச்சுட்டீங்க, அதான் நான் ஏ பாடம் நினைச்சேன். ஓகே ஓகே. ஸோ அதனால அது வந்து இவர் சொன்னால் இன்னும் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் நான் மீட் பண்ணிவிட்டு, ஆனால் இந்த மாதிரி அதுதான் லைக் சில நம்ம லைஃப்பில் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, பெஸ்ட் மெமரிஸ். அது வந்து அவர் மீட் பண்ணது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் எனக்கு. ஏன்னா பயங்கரமாக நான் ஃபாலோ பண்ணிட்டேன். அப்ரோச் பண்ணீங்க? அவருக்கே டேரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். அவர் ஆக்சுவலாக இது இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணேன். அப்போ வந்து ரெட்புல் வின் பண்ணிட்டேன் அந்த டைமில்னு நினைக்கிறேன். ஸோ ரெட்புல் நடந்து முடிஞ்ச உடனே வந்து ஏ படம் தான் என்னோடய நெக்ஸ்ட் ரிலீஸ்ன்னு பிளான் பண்ணிட்டுருந்தேன் நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன், தம்பி சூப்பர்ப்பா நல்லா இருந்ததுன்னு. ஏன்னா ரொம்ப நாளாக அவரை ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். அவர் நாங்கள் உங்களுக்கு சொன்னேன்னா என்னோடய ஃபேவரட் யூடியூப் சேனல்ஸ் வந்து டெம்பிள் மங்கீஸ் அண்டு பேராசிட்டமால் பணியாரம் கேங் தான் டிகாம்னு சொல்லி ஒரு ஓப்பன் மைக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டிகாமில் தான் ஃபஸ்ட் டைம் நான் விஜய் வரதராஜை மீட் பண்ணுறேன். என்னென்னா நானும் தேவேஷும் வந்து போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணிருப்போம்ல. ஸோ டிகாமில் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் வந்து இப்போ ஒரு ஓப்பன் மைக் நடத்துகிறாங்க, வேறு லெவல் மேட்ரு. அதுவே எனக்கு செம்ம ஒரு ஹாப்பியான மேட்ரு. அங்கே போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணலான்னு போய் பர்ஃபார்ம் பண்ணி செம்ம கிளாப்ஸு, நல்லா ரெஸ்பான்ஸு. வந்து உட்கார்றோம், பின்னாடி தம்பி சூப்பராக பண்ணீங்கன்னு பார்த்தா விஜய் வரதராஜ். ஓமான இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். லைக் லிட்ரலி இது மூவி மூமெண்ட் ப்ரோ. ஏன்னா எனக்கு பிடிச்ச 2 யூடியூப் சேனல்ஸ் இவங்கள தான் நான் பார்த்துட்ருக்கேன். பேராசிட்டமால் பணியாரம் வந்து டிகாம் ஈவெண்ட்டில் அவங்கள மீட் பண்ணுறேன். பின்னாடி வந்து உட்காந்தா விஜய் வரதராஜ் ஷிஃப்டி உட்காந்துருக்காங்க, கோமாலே அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அப்போ தான் தெரியும் நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தெரியும். அப்போவே வந்து அண்ணா வந்து ஃபாலோ பண்ணார் என்னையும் தேவேஷையும். ஸோ நல்லா பண்ணுறீங்கப்பா. அதுக்கப்புறமே தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது, ஓகே போய் கேட்கலாம் டிப்ரெஷன் டேனியலுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவரும் சரி ஓகே பண்ணுறேன் சில் அப்படின்ட்டாரு. அப்படியே ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுங்கண்ணா, உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டுடியோலாம் போவேன்னா ஏன்னா அப்படி தான் டிஸ்டார்ட்டடாக தான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இதுதானா கான்செப்ட்டு, இதை உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பேசிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கான்செப்ட் அனுப்பிச்சோடனே அவர் ஸ்டைலில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சார். அதை அப்படியே போட்டு வச்சு செஞ்சு அவுட்ரோம் வேற லெவலில் இருந்துச்சு. அவுட்ரோ பண்ணு வேற லெவல். ஏன்னா இதுக்கு எண்டிங் கொடுக்கணுமா, ஓகே என்ட்ரி கொடுத்துட்டான். இதுக்கப்புறமேட்டு அது யார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வரும்போது அப்வியஸாக நம்ம ஒன்றும் நாட்டை திருத்துற மாதிரி ஒன்றும் அதில் சொல்லலை. ஸோ அதனால் எப்படியும் நம்ம மக்கள் நம்ம கவர்மெண்ட்டு எதை தூக்கி பிடிப்பாங்க, ஸோ அதை தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு எண்டிங்கை வந்து கேளுங்க மக்களே. ஸோ அப்படி ஏ பாடம் நடந்தது. நைஸ். இது ஏ பாடம் நைஸ். இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
இது ரெக்கார்டிங் எப்படி இருந்துச்சு? லைக் வாஸ் தட் a straightforward process? ஆக்சுவலாக அது ஒரு டஃப்பான ப்ராசஸ் எனக்கு. ஏன்னா நான் இருமுகம்க்கு அப்புறமேட்டு ரொம்ப டீசெண்ட் அமௌண்ட் ஆஃப் சாங்ஸ் வந்து ஓகே நம்மளும் ஒரு நல்ல பாட்டு பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சது வந்து ஏப்பாடம். நான் இப்போ வரைக்கும் ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஏப்பாடம். வெரி ஃபேர். ஸோ அதனால வந்து ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஃபக்டப்பான ப்ராசஸ் தான். இப்போ இருமுகம்க்கு வந்து குறுங்கதைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அப்போ எனக்கு ப்ரொடியூசர்ஸ் கூட உட்காந்து பாட்டு பண்ணி கிராக் பண்ணுற ஜோனே எனக்கு தெரியாது. அப்போ நான் யூடியூப்பில் பீட் கேட்பேன், என்னோடய ஃபேவரட் சாங் கேட்பேன், இந்த பீட் நல்லா இருக்கேன்னு அதுக்கு மேலே எழுத ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருந்தப்போ அவங்கக்கிட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஒரு பீட்டில் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பீட் பண்ணி கொடுங்க, நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இருக்கும். குறுங்கதை வந்து நிறைய பீட் ப்ரொடியூசர்ஸ் மாறி 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 யார்கிட்டயோ கொடுத்தேன், எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் நான் ரெட்புல் ஈவெண்ட் போயிருந்தப்போ அங்கே ஒரு சண்டிகரில் இந்த சூப்பர் மாணிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருந்தான். ஸோ அவனோட நான் செமையாக ஜெல்லாகி இந்த மாதிரி அவனுக்கு சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன், எனக்கு பீட் போட்டு தரியா அப்படின்னு கேட்டேன். அவன் பீட் பண்ணி கொடுத்தான். ஸோ அவனோட பீட் தான், சூப்பர் மாணிக்கோட பீட் தான் இதில். ஆங்கிலம்ஸ் வந்து எனக்கு 47Kன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களாம் மேட். அவனோட பீட்டு தான் வந்து நீங்கள் இதில் கேட்பீங்க, என்னோட திங்க் இண்டி ஆர்டிஸ்ட் ரிவில்ல அந்த எனக்கு நம்ம எவனுக்கும் தெரியாது என்னை பற்றி அன்புக்கு என்னை பற்றி அந்த பீட் பண்ணது வந்து 47K. ஸோ 47K நான் பெரிய ஃபேனு அவங்க கேங்குக்கே. ஸோ அவங்க வந்து எலிவேட்டட் ப்ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட கேங். ஸோ அவங்க அந்த ஆர்டிஸ்டில் எல்லாருமே வெட்டிக்கிற ஆர்டிஸ்ட். அதில் 47Kவோட பீட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ 47K கிட்ட இந்த மாதிரி சொல்லி ஒரு பீட் வாங்கிட்டேன். ஸோ பயங்கரமாக ஒரு மாதிரி ஏதோ மியூசிக்லாம் போட்டு தலைவன் கொடுத்துட்டான். ஸோ மூணாவது வந்து லவ்னாமெட்ரி வந்து சிவ்பாலுக்கும் பெரிய ஃபேனு. சிவ்பால் எப்படி மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பேனிக்காக இருக்கும் சிவ்பாலை பற்றி. ஏன்னா ஒருத்தவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, எப்படின்னா அவன் வந்து நீ மீட் பண்ண போனேன்னா தலைவன் ரொம்ப லேட் பண்ணுவான் அப்படின்னு. லேட் பண்ணுவான்னா இது நல்ல விதத்தில் நான் ஒரு பயங்கர ஒரு கோஸ்ட் மாதிரி தான் ஒரு. அதுக்கப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் சூப்பர் சில் நாங்கள். ஸோ பயங்கர ஜாலி சிவ்பால்லாம். ஸோ அதுக்கப்புறம் சிவ்பால் கிட்ட சொல்லி ப்ரோ இந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னோடனே சிவ்பால் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு அந்த பீட்டு. 4வது பாட்டு வந்து சயின்ஸ் பீச் வந்து சஞ்சீவி ஈஸ்வர்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட். அவர் இப்போ யூஎஸில் இருக்கார், மியூசிக் ஸ்கூல் படிச்சுட்டு இப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. சஞ்சீவி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆல்பம் உருவாக்குறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண ஒரு பர்சன். மிக்ஸ் மாஸ்டர் அவர் தான் பண்ணார். மிக்ஸ் மாஸ்டர் வந்து அவர் ஒரு பாட்டுக்கு பண்ணார். மீதி வந்து ருப்பேந்தர் வெங்கடேஷ்னு ஒருத்தர், அவர் சந்தோஷ் நாராயணனோட சவுண்ட் இன்ஜினியர். ஸோ இப்போ சஞ்சீவி, சந்தோஷ் நாராயண், ருப்பேந்தர், அதுக்கப்புறம் அர்பன் தோழா, இவங்க எல்லாருமே ஒரே கேங், ஒரே அட்டி. ஸோ அதனால் எனக்கு அப்படியே லிங்க் மூலயமா சஞ்சீவி தெரியும். சஞ்சீவி தான் வந்து ஏப்பாடம் உருவானதுக்கான மெயின் ரீசனே. எனக்கு ஒரு விஷன் இருக்குது, ஆனால் இந்த விஷனை வந்து எனக்கு எப்படி ஒன்று சேர்க்கறதுன்னு தெரில. ப்ரொடெக்ஷனா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிக் அவுட்டேக் தானே? உங்களை தாண்டி நீங்கள் பண்ணுறது ஐ அம் நாட் ராங். அந்த மாதிரி ஒரு நல்ல கைடு மாதிரி குட் மென்டர். நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணது. விஜயவர்தராஜோட வோக்கல்ஸ்லாம் எடுத்து எனக்கு இந்த மாதிரி அப்ட்ராக்டாக ஒரு மியூசிக் வேணும், அது எல்லாமே ஹெல்ப் பண்ணது. ஸோ நிறைய விஷயம் சஞ்சீவி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார் ஆல்பமில். ஸோ மேஜர் ஷவுட் அவுட் டு சஞ்சீவி. ஸோ அந்த சயின்ஸ் பீச் வந்து சஞ்சீவி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அடுத்த பாட்டு வந்து இது யார்டா மேலே வந்து அனிருத்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஷிஃப்டி வினோத்தோட அனிருத். ஸோ அனிருத் வந்து எப்படி மீட் பண்ணுறேன்னா, எப்படி மீட் பண்ணியிருந்தேன் மறந்துட்டேன். அனிருத்தோட அப்போ எனக்கு ஷிஃப்டி வினோத் கூட தெரியாது, ஆனால் அனிருத் எனக்கு முன்னாடியே தெரியும். அனிருத்தோட பேசி அந்த பாட்டு ஜேகோலோட ஒரு பாட்டோட இன்ஸ்பிரேஷன் தான். கேஓடின்னு ஒரு ஆல்பம் இருக்குது ஜேகோல், அதில் ஒன் ஆஃப் த சாங்ஸோட இன்ஸ்பிரேஷன் தான் யார்டா மேலே பீட்டு. ஸோ அந்த பீட்டுக்கு எழுதிட்டு அனிருத் கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். இவர் சூப்பராக ஒரு மியூசிக் வந்து பண்ணி கொடுத்தாரு அனிருத். ஸோ இப்படி பீட்லாம் வாங்கிட்டேன். இப்போ இதை வந்து மிக்ஸ் மாஸ்டர் பண்ணணும். ஸோ மிக்ஸ் மாஸ்டரில் தான் கேம்னு எனக்கு முன்னாடி நான் கிராக் பண்ணிட்டேன். இருமுகமில் வந்து நிறைய பாடங்கள் கற்று ஓகே நம்ம பாட்டு பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணிட்டோம், பட் ஆனால் இதை ப்ராப்பராக ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா மிக்ஸ் மாஸ்டர் தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிராக் பண்ண உடனே எனக்கு ஃபஸ்ட்டு என் மைண்டில் இருந்தது வந்து ருப்பேந்தர் வெங்கடேஷ் தான். ஸோ ருப்பேந்தர் வெங்கடேஷ் தான் எம்சி தேவேஷோட ஆல்பம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு தெரியும் அவரோட ஒர்க்கு. அந்த டைமில் அவர் வந்து இவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், மியூசிக் டைரக்டர், ஓ மை காட் மியூசிக் டைரக்டர்
பேர் மாதிரி சாம்சியஸ் தான் நினைக்கிறேன். சாரி, எனக்கு பேர் தெரியலைங்க, நான் நேம்ஸில் ரொம்ப வீக்கு, நிறைய பேர் மறந்துடுவேன்னா. ஸோ அதனால் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அவர் பயங்கரமான ஒரு லெவல், அவரோட கேமே வந்து செம அப்பில் இருந்தது. ஸோ எனக்கு ருபேந்தர் தான் மிக்ஸ் பண்ணோம். பட் ஆனால் பட்ஜெட்டாக என்கிட்ட காசு இல்லை, சுத்தமாக எதுவுமே இல்லை. அது எப்படியோ கிராக் பண்ணி நான் லைக் லிட்ரலாக வந்து அழுதுருக்கேன். ருபேந்தர் எனக்கு மிக்ஸ் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேசும்போது ருபேந்தர் வந்து ப்ரோ எனக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் பெரிய பட்ஜெட்டாக கோட் பண்ணிட்டாரு. நான் பயங்கர டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஃபக், என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். அழுகுற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கேன், இது அவருக்கு தெரியாது. பட் ஆனால் ஏன் இப்போ சமைச்சில் ஆகிட்டோம், அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு என்னாச்சுன்னா தேவேஷோட ஒரு ஹிப்ஹாப் தமிழா லேபிளில் ஒரு யூஜி ட்ரைபில் ஒரு ஆல்பம் பண்ணியிருப்பான். அந்த ஆல்பமில் காலம்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணியிருந்தோம். அந்த சாங் வந்து ருபேந்தரோட ஸ்டூடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணப்போ நாங்கள் என்னோடய போர்ஷன் மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கிறோம். என்னோடய வேர்ஸ் மட்டும் ரெக்கார்டிங் போயிட்டே இருக்குது. நாங்கள் 2 பேரும் செம்ம ஜாலியாக கனெக்ட் ஆகிட்டோம். இப்படி பண்ணு, அப்படி பண்ணுறாயகன், அப்படி பண்ணுறாயகன். அவரும் ஜாலியாக எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், நானும் ஜாலியாக ரெக்கார்ட் பண்ணேன். 2 பேரும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஓகே, இப்போ திருப்பி ஒரு செகண்ட் அப்ரோச், அப்புறம் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஐபி பண்ணுறேன், மிக்ஸ் பண்ணி தரேங்க, ஏய் அனுப்புடா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் கெயின் பண்ணேன் அவர்கிட்ட இருந்து. ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட், நல்லா பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் கெயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவரும் பண்ணி கொடுக்குறேன், ஒரு டீசெண்டான ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே அவர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒருத்தரோட நம்பிக்கை பெற்று வந்து ஒரு ஜேர்னி தான் ஏ படம். அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அந்த இபி. இப்படி தான் ஏ படம் வந்தது. அதோட ரெஸ்பான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. ஆனால் அது ஜென்யூனாக லவ் பண்ணி என்கிட்ட பேசி சூப்பரான ஆல்பம் ப்ரோ, செம்ம கான்செப்சுவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த ஆல்பமுக்கு. டூ குட், ஐ ரியலி லைக் இட். அந்த மாதிரி ஒரு கதை, அது ஒரு ஜேர்னி. நைஸ். இப்போ ஏ படம் முடிச்சாச்சு, ரெட் புல் ஜெயிச்சாச்சு, ஏ படம் பண்ணியாச்சு. தென் வாட் ஹேப்பன்ட்? இன்னைக்கு இப்போ திடீர்னு இப்போ நான் உங்களை கண்டுபிடிக்கும் போது நீங்கள் திங்கோட சைன் ஆகிட்டீங்க. இந்த கேப்பில் என்ன நடந்துச்சு? இந்த கேப்பில் வந்து என்ன டைம்? ஓகே, சூப்பர். ஏ பாடம் முடித்தேன், ரெட்புல் வந்து வின் பண்ணேன். ரெட்புல் வின் பண்ணிவிட்டு எனக்கு அப்போ ஒரு செம ப்ரெஷர் இருந்தது, அடுத்த ஒரு ஆல்பம் பண்ணணும். ஏன்னா ரெட்புல்லோட டீல் வந்து அதுதான், ஒரு ஆல்பம் பண்ணணும் அப்படின்ற. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு. ஸோ இப்போ எனக்கு ஆல்பமுமே வந்து சும்மா பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஏ பாடமுக்கு ஒரு பெரிய கதை இருக்குல்ல, அதுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல. நான் இப்போ இவ்வளோ கதை சொல்கிறதுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு நான் ரேண்டமாக ஒரு 4-5 சாங் பண்ணிவிட்டு அது ஆல்பம்னு கோப்பப் பண்ணுறதில்ல எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுக்கு ஒரு கதை உருவாகணும், அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரணும். அதுக்கு நான் அப்படியே உட்காந்தே இருக்க முடியாது. ஆனால் ஸ்டில் எனக்கு சம்திங் ஹேஸ் டு ஹிட் மீ, இதை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு நடக்கணுன்ட்டு இன்ஸ்பிரேஷன் வந்து தேடிகிட்டே இருப்பேன் எங்கன்னா. அதுவாக ஒன்று ஹிட் ஆகும். அப்படி வந்து எனக்கு அந்த டைமில் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக அப்போ தான் ஹிட் ஆக ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் கேபரை வந்து கேட்க ஆரம்பிக்கிறேன். ஏ பாடமுக்கு அப்புறமேட்டு தான் நான் கேபரே டிஸ்கவர் பண்ணுறேன். எனக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு தெரியும் எனக்கு, ஆனால் தெரியாது இப்படி எழுதுவாங்க. உங்களுக்கு அது ஒரு ஐ திங்க் ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் தட், லைக் எனக்கு அது அதுதான் ஹிட் ஆகுது உங்களுக்கு. ஏன்னா நான் ஒரு ஜோனில் இருக்கேன்ல. இப்போ நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் ஒரு கதை சொன்னல, ஏ பாடம் முன்னாடி எனக்கு லைஃப்பில் இவ்வளோ நடந்திருக்கு, சயின்ஸில் நான் இவ்வளோ போயிருக்கேன், அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நான் கேதர் பண்ணிவிட்டு டக்குன்னு கேபர் கேட்க ஆரம்பிக்கிறேன். கேபரோட ஆல்பம், கேபர் அண்டு குரங்க நேராவோட ஆல்பம் கேட்க ஆரம்பிக்கிறேன். டென்மா அவங்க பண்ண ஆல்பம் கேட்டுட்டு கொமாலி நம்மலாம் என்ன பண்ணின்னு இருக்கோம் அப்படின்ற. ஏன்னா எனக்கு அந்த ரைட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல ப்ரோ, அதுதான் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல். ஐ திங்க் ஜெனரேஷனல், எனக்கு உண்மையிலே ஜெனரேஷனல் தான் தோணுது. அது எப்படி அந்த ரெட்ரோவில் வந்து ஒரு லைன் வருமே, ஞானம் தேடும் பாதையில் கடவுள் குறுக்கே வந்தால் அவரை கொன்றுவிடு. யார் எழுதுவா இந்த மாதிரி? ஈவன் அண்டர் லைக் இந்த நில் கவனி சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போக்கன் வேர்ட் பண்ணிருப்பாரு. தட்ஸ் டூ குட். யா. ஸோ இப்படி ஒரு ரைட்டிங் வந்து அப்போ தான் நான் டிஸ்கவரே பண்ணுறேன். தெரிச்சிட்டேன் இப்படி தான் நம்ம பண்ணணும், இல்லைன்னா நம்ம பாட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ண டைம் தான் அந்த டைமு. கேபரோட
எல்லாம் அந்த குரங்க நேராவை போட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன். எல்லா பாட்டுமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காண்டாவாங்க. ஏன்னா கேபரோட ஃபேன்ஸ் அந்த டைமில் இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து என் கூட இருக்கிறவங்கலாம் வந்து ஃபெமிலியராக கிடையாது இண்டிபெண்டன்ட் மியூசிக் பற்றி. அவங்களுக்குலாம் நான் கேபரோட பாடிக்கிட்டே ஒரு 2020 டைம்ஸ் வந்து ஆமாம் 2020 ஐ திங்க் அது ட்ரான்சிஷனோட ஆரம்பம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரேப்பிடா ஆல்மோஸ்ட் அன்ரெகக்னைசபிள். இப்போ நினைச்சு கூட பார்க்க முடியல யாருக்கும் இண்டிபெண்டன்ட் என்னன்னு தெரியாம. ஒரு அதான் 4 years பேக் வந்து இந்த சீனே இல்லைல்ல, இப்படி ஒரு ஹேப்பனிங்கே இல்லை ப்ரோ. எனக்கு வந்து என் கசின்ஸ் வந்து இன்டீரியர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தே நோ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தேர் லைக் அவங்க கண்டிப்பாக அர்பன் சொசைட்டி பாட்டவங்க தான். தே நாட் லைக் டிஸ்கனெக்ட்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு தெரியுது கேபர் யாருன்னு தெரியுது, அறிவு யாருன்னு தெரியுது. அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, லைக் சீரியஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. தேர் கோயிங் டு ஷோஸ். இப்போது மதுரை கோயம்புத்தூரில் ஷோஸ் நடக்குது. நம்ம சீனா சென்னையில் தான் நினச்சிட்டு இருந்தோம். சென்னையில் வரதே பெருசுரா, பாம்பேல இருக்கு, பெங்களூர், மதுரை கோயம்புத்தூரில் ஷோ நடக்குது. ப்ரோ கிரேசி. ஸோ அந்த மாதிரி கேபரை டிஸ்கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் பாட்டு பண்ணணும், இல்லைனா பண்ணவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படின்னா ரைட்டிங் வைஸ், ஏன்னா நான் ஹிப்ஹாப், அவர் ஒரு ஜான்ராவில் பண்ணுறாரு. ஹிப்ஹாப்பில் இந்த மாதிரி தான் பண்ணணும் எனக்கு. ஏன்னா கான்ஷியஸ் ஹிப்ஹாப்னா அப்போ தான் நான் ஒன்று கிராக் பண்ணுறேன். ஸோ அது ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். ஸோ ஜே கோல் இவங்களாம் அந்த ஒரு கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இது வந்து எனக்கான இப்போ என்னோடய பர்சனாக நான் ஒரு பர்சனாக வந்து நான் அப்படி தான் கனெக்ட் பண்ணிக்க விரும்புகிறேன். அதனால் லைஃப் பற்றி பண்ணணும், ஃபிலாசபியாக பேசணும். எனக்கு ஓகே பேங்கர் அப்படி இப்படி ஜாலியாக பண்ணுறதை தாண்டி ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஆல்பம் வந்து வருமா வராதான்னு தெரில, இருக்குது என்கிட்ட அந்த எல்லாம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த சாங்ஸ் ஐ லவ் யூ, அதில் ஒன் ஆஃப் த சாங்ஸ் சந்தோஷமாவே வீடை இப்போ ரிலீஸ் பண்ண ரீசன்ட் ட்ராக்கு ஷிவ்பாலோட. இல்லை இது ஃப்ளேம் பாயோட. ஓகே ஓகே. ஷிவ்பால் வந்து இந்த ஆல்பமில் வந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அது நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி ஒரு கிரேசியான இது வரைக்கும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் இல்லை ஒரு ப்ரோ, ஏன்னா எனக்கு அது எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு ஏன்னா அது எனக்கு ஜஸ்ட் லைக் தட்னு ரிலீஸ் பண்ணி எனக்கு ஏ பாடம் நான் ரொம்ப லவ் பண்ணி ரிலீஸ் பண்ண பாட்டு அது எதுவுமே போகலை, ஒரு நான் நினச்ச மாதிரி போய் ரீச் ஆகலை. அப்படின்னும் போது எனக்கு என் ஆல்பம் எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும் இந்த பண்ண 10 பாட்டில். ஸோ எனக்கு என்ன மாதிரி ஒரு டைலமாவில் போயிட்டேன்னா, 10 பாட்டை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம், இதை நம்ம ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணலன்னா நம்ம வந்து 10 பாட்டு வந்தது தடையும் இப்போ இல்லாமல் போயிடும். மேபி கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா ஆர்டிஸ்டையும் டிஸ்கவர் பண்ணிட்டு என் பாட்டுக்கு வரும்போது தே மைட் லைக். அது ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது ஒரு மாதிரி சர்வைவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இது சர்வைவல் நீங்கள் பண்ணணும்ல, அது நீங்கள் குறைச்சி விடப்படக்கூடாது. ஆனால் நான் அது பண்ணால் அந்த 10 பாட்டு பண்ணால் ரிலீஸ் நான் நினச்ச மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்பமாக ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வரும். இல்லை ஓகே இதுக்கான டைம் இருக்கு. ஸோ அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குன்னு சரி மார்க்கெட் பண்ணுற ஒரு கேட்டகரியில் நான் கொஞ்சம் லேக் ஆகிறேன். ஓகே, அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணலாம். ரீல்ஸ் போட்டுலாம் கைஸ், ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடி ஒரு இது. திங்க் எப்படி உள்ள வந்தாங்க? திங்க் வந்து ஸோ இது ஒரு சம கதை. என்னென்னா ஷிவ்பாலால் தான். ஷிவ்பால் என் லைஃப்பில் நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஷிவ்பாலோட ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன், அதிர்ஷ்டம் அந்த பாட்டு பேர். ஸோ அந்த பாட்டு தான் நான் இந்த 10 பாட்டில் ஒரு பாட்டு வந்துட்டோங்க. அந்த பாட்டு செம்ம க்ரேஸியான ஒரு பாட்டு ப்ரோ. நான் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் பக்கார் அப்படின்னு. அவருமே வந்து ஒரு 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 ஜாஸ், எனக்கு ஜாஸ் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கென்ட்ரிக்கோட ஆல்பம் கேட்டதுலேருந்து கண்ணி ஆகிட்டேன். சும்மா உட்காந்து ஜாஸ் மியூசிக் கேட்டுட்டு இருப்பேன். அப்படி வந்து ஜாஸோட ஒரு ஃபுல் 3 ஸ்விட்ச் நடக்கும். ட்ரம்பட்லேயே ஒரு 3-4 ஸ்விட்ச்சு போயிட்டுருக்கும். செம்ம அப்ட்ராக்டாக இருக்கும், ஆனால் ஜாலியாக இருக்கும் பாட்டு. இந்த பாட்டை வந்து பண்ணலாம், வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அக்ஷயை வந்து பிடிக்கிறோம். அக்ஷய் டெம்பிள் மங்கிஸ் அக்ஷயை பிடிச்சி ப்ரோ இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு யுவான்னு சொல்லி ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கார். அவர் வந்து சதீஷ் இப்போ ஒரு மெஜிஷியன் மாதிரி ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படம் பேர் சாரி மறந்துட்டேன். ஸோ அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவர் வராரு உள்ள.
சிவபால் வந்து இவங்க எல்லாரையும் எனக்கு கனெக்ட் பண்ணி விட்றாரு. அப்போ வந்து மீட் பண்ணுறோம். எல்லாருமே சேம் மீட்டரில் இருக்கோம், எல்லாருமே ஏத்தியஸ்ட்டு, எல்லாருமே ஒரே புரிதலில் இருக்கோம் லைஃப் பற்றி. ஸோ ஜாலியாகிடுச்சு. ஓகே, நம்ம லைக் மைண்டட் பீப்புள்ஸோட மீட் பண்ணுற ஒரு விஷயமே ஜாலி இல்லை. ஸோ அப்படி போகும்போது எல்லாரோடையும் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் யோசிக்கிறோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே புல்டோசரில் மேலே உட்காந்துட்டு ட்ரம்பட்டை வச்சுட்டு அப்படியே வரோம் அப்படி இப்படின்னு கதை யோசிக்கிறோம். யோசிச்சுட்டு கரெக்டாக ஷூட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற டைமில் ஒரு ஸ்டாப். அதிர்ஷ்டம் பண்ண வேணாம், அட்வைஸ்னு இன்னொரு பாட்டு கேட்குறாங்க அதே ஆல்பமில். இந்த பாட்டு சூப்பராக இருக்குது, இதை பண்ணலாம். இது அக்ஷயன் கேங்லே தான். திங்க் இதுக்கு அப்புறமேட்டு தான் நான் போகிறேன். நான் அது ஜேர்னி சொல்லிடுறேன். ஸோ அட்வைஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் யாருன்னா சாண்டி ஸ்லிம் கேடி ஆர்டிஸ்ட். யா, நான் சாண்டி ஸ்லிம் கேடி, அது இன்னொரு ஒரு கிரேசியாக ஒரு பாட்டு. ஸோ அது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் தனியாக. அதில் சர்ப்ரைஸான ஒரு ஃபேக்டர் இருக்குது. பட் ஆனால் அது நாங்கள் இப்போ தூக்கிடுவோம்னு நினைக்கிறேன், சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். நான் ஒரு பெரிய ஸோ அட்வைஸ் வந்து பண்ணலாம், அட்வைஸ் ஜாலி ஆயிடுச்சு, அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாட்டை. ஸோ நமக்கும் மியூசிக் வீடியோக்கும் தான் பல நாள் பக்கம் இருக்கு. நம்ம எடுக்க ஆரம்பித்த போது தான் கோவிட் வந்தது. எந்த மியூசிக் வீடியோ ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் ப்ரோ. சைனாலேருந்து வந்துட்டு அவங்களுக்கு தெரியுமா, மெட்ராஸ்லேருந்து வந்துச்சு அது. ஸோ அந்த மாதிரி அட்வைஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஷூட்லாம் பிளான் பண்ணி ஒரு 2 நாளில் முடிக்கலாம். சாண்டியை வந்து திருவண்ணாமலையில் நீங்கள் வர வச்சிட்டோம். வந்து அக்ஷய் வீட்டில் தான் ஹேங் அவுட் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பாய்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் செஷன் போட்டு காலைல 5 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 10 மணி வரைக்கும் எல்லாம் தூங்கின்னு இருக்கோம், யாரும் எந்திரிக்கலை. உடனே அக்ஷய் வந்து பாய் ஈவினிங் போயிடலாம் பாய், கண்டிப்பாக ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பிள் மங்கீஸ் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு சலூன் கடை வந்து இருந்தது. அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். யுவா ப்ரோ, நான் இது வரைக்கும் அவ்வளோ ஸ்பீடாக யாரோடையும் ஒர்க் பண்ணதே இல்லை. எல்லாருமே செம்ம டக்கு 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 டக்குன்னு வேலை நடக்குது, செம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு சலூனையே வந்து ஒரு ரெட்ரோ லைட்டிங்லாம் வச்சு பழைய காலத்து இதுவாக மாற்றி சூப்பராக ஒன்று போயின்னு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து டெம்பிள் மங்கீஸ் ஆஃபீஸ் உள்ளே வந்து ஒரு ஷாட் எடுக்கிறதா பிளான் பண்ணிட்டு ஆஃபீஸ் உள்ள ஸ்டூடியோ, அங்கே ஒரு ஸ்டூடியோ இருக்கும், அங்கே எடுத்துகிட்ருக்கோம். அப்போ வந்து சும்மா இருக்கும்போது என்னோடய பாட்டெலாம் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஐ லவ் யூ ப்ளே பண்ணேன். ஐ லவ் யூ ப்ளே பண்ணிட்டு யுவா ப்ரோ வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிட்டார். யோ இந்த பாட்டு ஏன் நீ முன்னாடியே காட்டல அப்படின்ற மாதிரி செம்மையாக ஜாலி ஆகிட்டார். ஒன்றே இந்த பாட்டு வந்து செம்ம கமர்ஷியலாக இருக்குது, இதை நான் வேணால் திங்கிட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு கேட்டார். திங்கில் வந்து ரக்ஷிதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, யுவாவோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி நான் பிச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஓகே ப்ரோ நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொல்லி ரக்ஷிதா கிட்டே போய் யுவா மூலியமாக தான் எனக்கு நடக்குது. சிவ்பால் கிட்டேருந்து யுவா, சிவ்பால் கிட்டேருந்து யுவா கிட்டேருந்து ரக்ஷிதா கிட்டே போகுது. ரக்ஷிதாவோட அவங்களுக்கும் பாட்டு ரொம்ப பிடிச்சி மீட்டப் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் மியூசிக் ஆஃபீஸ்க்கு போகிறோம். திங்க் மியூசிக் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா நான் சொன்னல, நானும் கிறிஷ் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த டைமில் இந்த வேர்ஸ் ஆஃப் த வீக் பண்ணிகிட்டு இருந்த டைமில் நாங்கள் பாட்டெல்லாம் 1-2 பாட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஜாலியாக வந்து பாட்டை விற்று காசு பார்த்து சம்பாரிச்சிடலாண்டா அப்படின்ற ஒரு டெம்ஸோனில் திங்க் வாசல் மியூசிக்லலாம் ஆச்சு. அந்த சத்யம் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து சத்யம் தியேட்டர் பக்கத்தில் அவங்க ஆஃபீஸ். ஸோ கூகுளெலாம் சர்ச் பண்ணிவிட்டு போயிட்டு நிற்போம், வாசல் முன்னாடி நின்று திங்க் கிட்ட பாட்டு விற்கிறதுக்காக நிற்போம். யா இந்த மாதிரி சீன்லாம் பண்ணியிருக்கோம். கட் பண்ணா இங்க கட் பண்ணா இங்க. ஸோ அப்போ அவங்க வந்து நம்ம யாருன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. ப்ளஸ் அங்கே ஆஃபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ரிட்டர்ன் வந்துட்டோம். அது நிறைய நடந்தது. ஸோ அப்படி வந்து ரேடியோ சிட்டி அந்த மாதிரி நிறைய ரேடியோஸ்லாம் அப்போ எங்களுக்கு என்னன்னே தெரியாது. கிராக் பண்ணுற அந்த டைமில் எங்கள் பாட்டை வந்து ரேடியோவில் போடுங்கன்னு போய் நிற்போம். அந்த மாதிரிலாம் அசில் நடந்துகிட்டு இருந்தது ஒரு. ஸோ அப்படிலாம் ஓகே இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது போல், இந்த இடத்துக்கு வரணுன்னா இவ்வளோ பீப்புளை மீட் பண்ணணும், இவ்வளோ கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓகே அப்படின்னு இங்கே கட் பேக் இங்கே வந்தால் யுவா மூலியமாக நடக்குது. இது யுவா வந்து ரக்ஷிதாவை லிங்க் பண்ணிடுவாங்க. அப்புறம் திங்க் மியூசிக் போயிட்டு பாட்டை வந்து கொடுக்குறோம். ஒரு வீடியோ கான்செப்டாகவே நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு போகிறோம். போயிட்டு அப்போ தான் வந்து மகேஷ் நான் மீட் பண்ணுறோம். மகேஷ்னா வந்து அங்கே மெயின் திங்க் இண்டியில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட ரக்ஷிதா மூலயமா அவங்கக்கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ லவ் யூ. அவர் பார்த்துட்டு ப்ரோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நான் வேறு எதனா பாட்டு இருந்தால் சொல்லுங்கள். அவர் செம்ம க்ரேஸாக இருந்தார்.
எப்படின்னா அவர் ஹிந்தி சீன்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ணிருந்தாரு. அவருக்கு இந்த ஆல்பம் கல்ச்சர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. என்கிட்டே ஒரு ஆல்பம் இருக்கே கேளுங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபுல் ஆல்பமும் அப்புறம் அவரும் செம்ம எக்ஸைட் ஆகி செம்மையாக இருக்குது ஏகன் சூப்பராக பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி தான் ஐ லவ் யூ வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிடுச்சு. நிறைய அதுக்கப்புறம் சேஞ்ச் வந்து நடுவில் வந்து டேரக்டர் மாற்றி கென் உள்ளே வந்தார். கென் கிட்ட பேசி கென் பயங்கரமான செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் யா. ஸோ நிறைய ப்ராசஸ் ப்ரோ. அது கிரீன் ஸ்க்ரீன்லாம் போட்டு ஆமாம் ஆமாம் செம்ம எக்ஸைட்டிங்காக ஸ்மூத்தாக எடுத்துட்டிங்களா? என் வாழ்க்கையிலேயே ஐ லவ் யூ மட்டும்தான். இல்லை இல்லை அதுலேயே ஒரு கதை ப்ரோ, இது பயங்கர பேனிக் அட்டாக் வர கதை. ஸோ ஐ லவ் யூ வந்து ஒரு 1.5 years வந்து வெயிட் பண்ணோம். ஐ லவ் யூ சைன் பண்ணி ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். 1.5 year. ஓகே. யா பிச் பண்ணதுலேருந்து ஒரு 1.5 years வந்து வெயிட். ஓகே ஓகே. ஸோ ஐ லவ் யூ கொஞ்சம் பழைய பாட்டு தான். அந்த அன்சர்டனிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? 1.5 years நடக்குமா நடக்காதா? ஏன்னா இவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இருமுகம்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு இடத்துலையும் ஓகே நம்ம அமைதியாக இருந்தால் மட்டும்தான் முடியும் ஒரு விஷயம் நடக்கணும்னா அப்படின்ற பேஷன்ஸ் அங்கேருந்தே பில்ட் ஆகிட்டே வந்து கற்றுக்கணும் ப்ரோ. ரொம்ப ரசில் நான் எனக்கு என்ன அடி படப்பட நம்ம அமைதியா இருக்கிறதுனால தான் புண்டை அடிப்படுது. தெரியல அது எனக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை நம்ம அமைதியா இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ லேட் ஆகுதா, இல்லை நம்ம அமைதியா இருக்கிறதுனால தான் இது நடக்குதா? அது தெரியல. எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கும் தெரியல. நான் அது வந்து இவர்கிட்ட வந்து எடுத்துக்கினேன் லைட்டாக, தியாகராஜன் குமாராஜா கிட்ட வந்து லைட்டாக. ஸோ அவங்களோட அது அவரே ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லுவார். பட் ஸ்டில் ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தால் அது நடக்கும். அது எல்லா ஒரு ஃபிலாசபிலையும் வர ஒரு மேட்டர் ஒன்று இருக்குல்ல, இட் வில் ஃபால்ஸ் அண்டர் த ரைட் டைம் அண்ட் ரைட் பிளேஸ். அது தெரில எனக்கு அது இல்லைன்னா அந்த ஹோப் போயிடுச்சு ப்ரோ. போயிடுச்சா? நம்ம தான் பண்ணணும். நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. நம்ம பண்ணாமல் இருந்துட்டு பட் ஆனால் இந்த ஒரு ரோலும் இந்த பேஷன்ஸும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுதோ அப்படின்ற ஒரு இது. ஆஃப்லைட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில். நானும் இப்போ அப்படி தான் இருக்கேன். பட் அப்பப்போ வந்து ஓகே காம் டவுன் வில் ஹேப்பன். இல்லைனாலும் பரவாயில்ல போயிடலாம், எல்லாம் அழிய தானே போகுது அப்படின்ற மாதிரி நெயிலிஸ்டிக் மோடுல வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிடும். என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. If I could, I think I'll be much more happier as a person. அது ஒரு டார்க் சைடாக இருக்குது. கண்டிப்பாக ஐம் ஷூர் நல்ல சைடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு 1.5 years ப்ராசஸ். பயங்கரமாக வெயிட் பண்ணி ஓகே இது நடக்கும் ஒன்று ஒன்றா பொறுமையாக கிராக் பண்ணி கடைசியில் கென்னை உள்ளே கொண்டு வந்து கென் எங்கேயோ கொண்டு போயிட்டார். அந்த நாங்கள் யோசித்ததுலேருந்து அவர் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ சின்ஸ் அவரும் ஒரு தியாகராஜன் குமாராஜா கண்ணின்றதுனால நாங்கள் அப்படி ஜாலியாக கனெக்ட் ஆகிட்டோம். ப்ரோ இப்படி பண்ணலாம் ப்ரோ அந்த மாதிரி போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் ப்ராசஸே செம்ம ஜாலி. ஸோ அந்த மாதிரி அவர் செம்ம ஸ்பீடு வேறு லெவல். அவருக்கு ஓகே இப்போ காலைல 9க்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 6க்கு முடிக்கணும். இந்த கால் ஷீட்டில் பக்காவாக நீங்கள் எடுக்க வேண்டிய நினச்சதை கரெக்டாக முடிக்கணும்னா அப்போ அவர் எவ்வளோ ஸ்பீடில் இருக்கணும் அதெல்லாம் நான் பார்த்து பயங்கரமாக மெர்சலானேன். ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அப்படி இருக்க மாட்டேன், செம்ம சில்லான ஒரு. ஆனால் நீங்கள் உள்ளே இறங்கிட்டாருன்னா வச்சு செஞ்சிருவார். வெட்டியான ஒரு இது. ஆமாம் சூப்பராக இருக்கும். அந்த ப்ராசஸே நமக்கே ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று போயின்னு வந்தது. என்ன ஆச்சுன்னா இந்த நமக்கு தான் மியூசிக் வீடியோ ஒர்க்கர்ஸ் இருக்குல்ல, பாட்டு வந்து இன்றைக்கி ரிலீஸ்னால் இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ்னால் நாங்கள் வந்து பாட்டை திங்க்குக்கு எத்தனை மணிக்கு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறீங்க? சும்மா இப்போ பாட்டு வந்து இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, 2 weeks பிஃபோர் கொடுத்துருக்கணும்ல. அது இதுதான் நியாயம். ஆமா நான் ஒரு லேபிள் நடத்தினாலும் எப்ப தம்பி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதான் வீடியோ எங்க. நாங்கள் வந்து 7 மணி ரிலீஸ் பிளானு, பாட்டு வந்து சாரி 8 மணி ரிலீஸு. திங்கில் வந்து 8 மணிக்கு ரிலீஸு, பாட்டு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி போஸ்டெல்லாம் போட ஆரம்பித்தாச்சு. நாங்கள் வந்து திங்க் கையில் பாட்டை கொடுத்தது வந்து 7 மணிக்கு. அப்லோட் ஆகிறக்கே டைம் ஆகும். அதுக்கப்புறம் 1 hour எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சுட்டாங்க, ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 hour தள்ளி வச்சுட்டாங்க. 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு ஐ லவ் யூ. ஆனால் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா நாங்கள் கென்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் நடந்த ஒரு விஷயம். சாரி நான் ஒரு டைம் பார்த்துக்கிறேன் அது என்றைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு அந்த கதையை சொல்ல ஈஸியாக இருக்கும். ஐ லவ் யூ எப்போ ரிலீஸ் ஆச்சு எனக்கே தெரியல. மே சம்திங்
மே ஐ திங்க் ஸோ. ஆமாம், மே தான். May 16. May 16. ஓகே. இதுதான் இந்த போஸ்ட்டு தான் வந்து பார்த்துக்கிட்டேன் டிலே பண்ணது போஸ்ட். 8 மணி இருந்தும் இன்னும் 1 hour to goன்ட்டு 9 மணியாக மாற்றின டைம். ஸோ இது வந்து 16th May வந்து பாட்டு வந்து ரிலீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிலீஸ் பிளானிங்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஏன் இந்த க்ரூஷியல் டைம் பீரியட்னால் இது ஆகஸ்ட் May 1 வந்து நானும் மகேஷ் அண்ணாவும் பேசுகிறோம். தம்பி ஒன்று 16th ரிலீஸ் பண்ணுறோம், இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு 20 something, அதாவது நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி 2 டேட் சொன்னார். ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாட்டு இன்னும் ரெடி ஆகல. அந்த டைமில் எங்ககிட்ட பாட்டே வரல, வீடியோ எதுவுமே வரல, ஒர்க் போயிட்டே இருக்குது. ஏன்னா விஎஃப்எக்ஸ் வேலை கொஞ்சம் நிறையா இருந்தது. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு சில க்ரைட்டீரியாஸ் கொடுக்குறாரு. நீங்கள் உங்களுக்கும் ஆபன் தோழாக்கும் வந்து ஆர்டிஸ்ட் ரிவீல் வீடியோ நீங்கள் எடுக்கணும், ப்ளஸ் வந்து வீடியோ ஐ லவ் யூக்கான ப்ரொமோஷன் வீடியோஸ் யோசிங்க. ஸோ நம்ம லைனாக வந்து ப்ரொமோஸ் விட்டுட்டே இருக்கலாம் பாட்டு ரிலீஸ்க்காக அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே நான் சூப்பர் நான் பண்ணிடலாண்ணா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குது. ஸோ 16th வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன் தள்ளி போகலன்னா, அந்த டைமில் வந்து ஒன்று ஃபைனல்ஸ் போயிட்டு இருந்தது, குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ஐபிஎல் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா இப்போ பெருசாக இதுக்கு அட்டென்ஷன் வராது, அதுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த வீக்கை தாண்டி போனால் எலெக்ஷன் வந்துடும். ஸோ இவ்வளோ வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சிடும். ஆமாம், இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த 16th ரிலீஸ் பண்ணலன்னா உங்களுக்கான அந்த கிராஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் இதுவாக இருக்காது. ஸோ இது கரெக்டான டைம் இருக்குது, ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 16 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ப்ரொமோஷன் என் வாழ்க்கையிலே அவ்வளோ ஸ்பீடாக நடந்த ப்ராசஸ் என்னென்னா, வீடியோ ப்ராசஸ் என்னென்னா, நாங்கள் இந்த ஆர்டிஸ்ட் ரிவீல் வீடியோ எடுத்தோம்ல, அந்த ஆட்டம் ஃபியூஷனும் ஆர்பன் தோழாக்கு ஒரு இது, ப்ளஸ் வந்து ஒரு ப்ரொமோ வீடியோ ஐ லவ் யூக்கு, இதெல்லாம் வந்து ஒரு 1 weekல யோசிக்கிறோம். ஐடியாஸு ஒரு 2 நாளில் யோசிக்கிறோம், ஒரு 2 நாளில் ஷூட் போகிறான்னு பிளான் பண்ணுறோம். எல்லாமே டக்குன்னு அது வந்து என்னோடய லைஃப்லேயே இவ்வளோ ஸ்பீடாக நான் ஒர்க் பண்ணதே இல்லை எதுக்குமே. அதுக்கு மேஜர் ஷவுட் அவுட் வந்து அந்த வீடியோ எடுத்த அஸ்வின் அண்டு அப்ஜித்னு 2 பாய்ஸ் இருக்கானுங்க. ஸோ அவங்க தான் வெட்டியாக எடுத்தாங்க. அந்த இவ்வளோ டைட் ஸ்கெட்யூலில் அந்த ஆர்டிஸ்ட் ரிவீல் வீடியோலாம் கிராக் பண்ண முடியுமானே தெரில. ஏன்னா உட்காந்து எடிட் பண்ணி அன்றைக்கி நைட்டே எடிட் பண்ணி கலர் கிரேட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து செம்ம எக்டிக்கான ப்ராசஸாக இதெல்லாம் போயிட்டே இருக்குது. ஆனால் வீடியோ ஒரிஜினல் வீடியோ இன்னும் எங்கள் கைக்கு வரல, ஐ லவ் யூ வீடியோவே வரல. நானே அவுட்டு பார்க்குறேன். கென் ப்ரோ முன்னாடி அமிச்ச ஒரு அவுட்டு மட்டும்தான் இருக்குது. அதில் என்னென்னா ப்ளூ ஸ்க்ரீனோட இருக்கும் வீடியோ, விஎஃப்எக்ஸ் எதுவுமே பண்ணாமல். பட் ஆனால் இப்படி தான் எடிட்டில் வரப்போகுது. ஆனால் சூப்பராக இருந்தது, அந்த கட்டு பயங்கரமாக இருந்தது. ஆனால் எடிட்டாக இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். 16th ஆக்சுவலாக ஒரு 1 week முன்னாடியே வீடியோ கையில் வந்துடும் நினச்சோம், வரல. என்னன்னு பார்த்தா 16th வந்துருச்சு. நான் 8 மணிக்கு வீடியோ ரிலீஸு. அப்போல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ப்ரெஷரை? அப்போ பீதி இருந்துச்சு. வெளியே காட்டினா தானே, தண்ணி எடுத்து மேலே ஊற்றி அழுவுறது கூட காட்டாமல் கோப்பப் பண்ணிட்டு இருந்த டைம். சாரி. ஸோ அப்போ வந்து க்ரியேட்டிவ் க்ரௌட் தான் வந்து இதை எடிட்டை வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க விஎஃப்எக்ஸ் பண்ணது வந்து வேறு ஒரு கேங், சாயின்னு சொல்லிட்டு சாய் விஎஃப்எக்ஸ் அவங்க டீம், ஒரு 5 பேர் கொண்ட குழு. அவங்க ராத்திரி பகலாக ஒரு 5 days வந்து தூங்கவே இல்லை. ஒரு 2 hours ஸ்லீப்பு, எந்திரிப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி அவ்வளோ டைட் ஸ்கெட்யூலில் போயிட்டுருக்கு எடிட்டு, விஎஃப்எக்ஸ் எடிட்டு. நாங்கள் வந்து கென் வந்து அப்போ சந்தோஷ் நாராயணன் பர்த்டேன்னு நினைக்கிறேன் அந்த வீக்கில். ஸோ கென் வந்து கொஞ்சம் வேலையாக வந்து ஸ்ரீலங்கா போயிட்டார். அது கென்னும் இல்லை, கென்னு ஒரு டைமும் கால் பண்ணிட்டே இருப்பார் வீதியாகவும் இங்கே பாய்ஸ்க்கு. ஸோ அப்படி ஒரு பேனிக் ஜோனில் போயிட்டுருக்கு. க்ரியேட்டிவ் க்ரௌடோட ஆஃபீஸ்க்கே போயிட்டோம் நானும் ஆபன் தோழாவும். போயிட்டு ப்ரோ அங்கே 2 பாய்ஸ் தான் செம்ம ஜீனியஸான பாய்ஸ். அவங்க தான் இந்த மொத்தத்தையும் கட்டி இழுத்து ஓகே பயங்கர கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாய் அண்டு இவங்க 2 பேர். ஸோ போயிட்டு வெட்டியாக போனால் ஃபுட்டேஜ் இப்போ தான் ப்ரோ விஎஃப்எக்ஸ் டீம் ஃபைலில் எதுவும் பெரிய ஃபைல்ஸுன்றதுனால 4K ஃபுட்டேஜுன்றதுனால இப்போ தான் வாங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மழை அன்றைக்கி ஃபுல்லாக மழையில் நனைஞ்சி ஹார்ட் டிஸ்கில் வந்து அன்றைக்கி தான் வீடியோ எடிட்டிங்கே வருது. விஎஃப்எக்ஸ் பண்ண ஃபுட்டேஜஸை வாங்கி இவங்க எடிட் கட்டில் வச்சு மேட்ச் பண்ணி கலர் கிரேடுக்கு அமிச்சு கலர் கிரேட்லேருந்து இங்கே வந்து இவங்க அவுட் எடுத்து திங்குக்கு அனுப்பணும். இவ்வளோ ப்ராசஸ் வந்து அன்றைக்கி ஒரு நாளில் ப்ரோ இன்னைக்கு 8 மணிக்கு வீடியோ ரிலீஸ் ப்ரோ. இப்போ தான் விஎஃப்எக்ஸ் நடந்து எடிட்டு, அதில் வேறு 36 கரெக்ஷனோ என்னவோ இருந்தது. அதில் வந்து ஒரு 15 கரெக்ஷன் தான் மேக்ஸிமம் இப்போதைக்கு முடிக்க முடியும் அப்படின்ட்டு நியூஸ் வருது. மீதியெல்லாம் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம், எப்படின்னா பண்ணிடலாம். எனக்கு புரியல என்ன நடக்குதுங்க இப்போ தெரியுது. அதான் ப்ரோ அன்றைக்கி காலையெல்லாம்
நிஜமா கால் வந்துட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணுறேன், மச்சான் வீடியோ ரிலீஸ் இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், மச்சான் நீ பார்த்தனா மழை பெய்யுது, எப்போவுமே நீ வந்து மழை பெஞ்சதுன்னா நல்ல சாகணும்னு சொன்னான். இங்கே வீடியோவே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு திங்க்லேருந்து கால் வந்துட்டே இருக்கு. ப்ரோ வீடியோ எங்கே ப்ரோ, ப்ரோ வீடியோ ப்ரோ, ப்ரோ வீடியோ தான் ப்ரோ, அவுட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசி நேரம் வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கு ப்ரோ. கார்ப்பரேட் ஆஃபீஸுங்கிற ஒரே காரணத்துக்காக டீசென்ட்டா கேக்குறேன் ப்ரோ வீடியோ. ஆனால் அது பயங்கரமான ஒரு ஷிட் இல்லையா, ஏன்னா எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப நாங்கள் தான் இவ்வளோ சிக்கன் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படின்னா 5 மணி வரைக்கும் விஎஃப்எக்ஸ் கிட்டேருந்து ஃபைனல் ஆகலை. விஎஃப்எக்ஸ் கிட்டேருந்து இங்கே போனோம், கலர் கிரேட் போனோம். ஸோ ராகேஷ் வந்து கலர் கிரேட் பண்ணார். நாங்கள் விஎஃப்எக்ஸ் பண்ணி முடித்த ஃபுட்டேஜஸோட மேட்ச் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் எடிட் பண்ணி ஒரு ஃபுட்டேஜாக திடீர்னு வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, மச்சான் ஃபுட்டேஜில் ஒன்று வந்து 4K ஃபுட்டேஜ் இல்லை 1080p 4K ஃபுட்டேஜ் அனுப்புடா. திருப்பி கால் பண்ணி இன்னும் இப்போ தான் 4K ஃபுட்டேஜ் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பேனிக்கான ஒரு. ஆனால் அதை எங்களை விட அவங்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகம். அதை பயங்கரமாக போட்டு ஹேண்டில் பண்ணி வாய்ஸ் சதற விட்டாங்க அன்றைக்கி க்ரியேட்டிவ் க்ரௌடு. ஸோ வாங்கி திருப்பி அங்கங்கே மைன்யூட் கரெக்ஷன்ஸ்லாம் அப்போ தான் நடக்குது. இந்த 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 இடத்துல டெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தமிழ் டெக்ஸ்ட்டு. வீடியோ கொடுங்கடா, திங்க் ஒரு சைடு கால் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ வந்துருச்சு, அவுட் எடுத்துகிட்டு இருக்கோம், அதோ 5 மினிட்ஸில் வந்துடும். எப்படி கொஞ்சம் சூடாக இருக்குது. 5 மணிலேருந்து 4 மணிலேருந்து இதே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஃபுட்டேஜ் க்ராக் பண்ணி இது காமிச்சாச்சு. கலர் கிரேட் வந்து ப்ரோ எனக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour கொடுங்க, நான் க்ராக் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கலர் கிரேடு காமிச்சு கலர் கிரேட் பண்ணோடனே ஃபுட்டேஜ் எங்கேயோ போயிடுச்சு. செம்ம விஷுவல் சூப்பர் ப்ரோ. அந்த மியூசிக் வேற லெவல். அது பார்பி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான் அந்த மாதிரி ஒரு. அதுக்கு மெயினாக இவங்க பேக்ரவுண்டில் பண்ண ஒர்க்கும் இந்த ப்ரீ பிளான்டாக நிறைய விஷயம் ப்ராப்பராக நல்லா பண்ணாங்க. ஸோ அது சூப்பராக ஒரு விஷயம் நடந்தது. பேனிக்லேயே போய் கரெக்டாக 7 மணிக்கு திங்க் கிட்ட போகுது ஈவினிங். போனவுடனே மகேஷ் அண்ணா சொல்லிட்டாரு, தம்பி 9 மணிக்கு ரிலீஸ் வச்சுக்கலாம், ஏன்னா 1 hour அப்லோட் பண்ணோம், அதை வைக்கணும் செய்யணும் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரிலீஸ் மட்டும் 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே நான் சில் வந்தால் போதும் அப்படின்ற ஜோனுக்கு போயிட்டோம். ஒரு கட்டத்துக்குள்ள கொடுத்துட்டோம், பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அது அப்புறம் நடந்தது. ஸோ ஹவுஸ் தட் குட். அது ஒரு சைண்ட் ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் வந்தீங்க. யா ப்ரோ, டு யூ ஃபீல் லைக் an artist? அதுக்கப்புறம் ஹவு தட் லைக் நீங்கள் ஒரு அது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துருச்சுல்ல, அப்போ அது எப்படி? அதான் அது செம்ம ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகே ஃபைனலாக வீடியோ வெளியே வந்த உடனே தான் ஹாப்பி. ஆமாம். ஓகே பாட்டு அன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. பாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தோம் ப்ரோ. எங்களை தாண்டி நானும் அர்பன் தோழா வந்து பயங்கர ஒரு ஜீனியஸ். அவரால் தான் அந்த பாட்டு அப்படி வந்து மியூசிக்கலாக அந்த மாதிரி வந்ததுக்கு ஒரு ரீசன். அதே மாதிரி சவுண்டிங்காக வெளியே கேட்கறதுக்கு வந்து ருபேந்தர் வெங்கடேஷ் ஒரு மேஜர் ரீசன். அந்த கதை என்னாச்சுன்னா, மிக்ஸ் மாஸ்டர் பண்ண ஃபைலை வந்து தலைவன் டெலீட் பண்ணிட்டாரு. நான் வந்து இந்த கதை வந்து ஓகே ஒரு இடத்துலையும் ஒரு பிரச்சனை. இது எப்படின்னா, அந்த May 1 அதாவது ஒரு 14 daysக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்பாட்டிஃபை கிட்ட சப்மிட் பண்ணுவோம் ஃபார் பிளேலிஸ்ட் பிச்சிங் அண்ட் எவ்ரி திங். நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு மேக்ஸிமம் 14 days இருக்கணும், மினிமம். ஏன்னா அப்போ தான் உங்களால் பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா இடத்துலையும் பிச் பண்ண முடியும். ஸோ இந்த 14 ரிலீஸ்க்கு முன்னாடி May 16th முன்னாடி ஒரு 14 days பிஃபோரே நாங்கள் வந்து மந்த் எண்டே ஆகஸ்ட் வந்து மேக்கு முன்னாடி இருந்தது ஏப்ரல் எண்ட்லேயே கொடுக்க மக்கு பையனாக இருக்கனே நான். ஏப்ரலில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது எண்ணில். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு, நிறைய பாட்டு கொஞ்சம் முன்னாடியே பண்ணதா, 1.5 வருஷம் முன்னாடியே பண்ணது. தலைவன் வந்து பேக்கப் நிறைய ஃபைல்ஸ் எடுக்கும்போது ஐ லவ் யூ எடுக்கல, ஃபைல் டெலீட்டடு. ருபேந்தர் ஸ்டுடியோவில் நானும் தோழரும் போய் உட்காந்துருக்கோம். அல்பம் தோழாவும் ருபேந்தரும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ தோழர் வந்து ஐயோ என்ன ஏன் இப்படி பண்ணுற, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு அங்கே ஒரு கலரும் போயிட்டுருக்கு. எனக்கு நானா பொக்குன்னு உட்காந்துருக்கேன். என்னது இது மகேஷ்க்கு தெரிஞ்சால் சாவடிச்சுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். திருப்பி அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு அவுட் எடுத்து வச்சுருந்தோம். திருப்பி வந்து முதல்லேருந்து மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணுறாரு ருபேந்தர். ஆமாம், ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த அவுட்டு ஒன்று இருந்தது, அதை வந்து பேஸாக வச்சுட்டு ஓகே இந்த சவுண்ட்ஸ்லாம் அது செம்ம ஜீனியஸ் அவர் ருபேந்தர். ஸோ அதை
நாங்கள் நினச்சதை விட சவுண்டிங்காக அப்படியே பட்டர் ஸ்மூத் மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்டீங்கன்னா அது ரொம்ப க்ளீனாக ஒரு விஷயம். அது இது கரெக்டான கம்பேரிசன் கிடையாது, அது சினிமா பாட்டு மாதிரி இருந்துச்சு. அப்படியே ரொம்ப சூப்பராக பண்ணி ஹை எண்ட் சாங். எனக்கு அது அப்படியே புரியுது. அந்த ஒரு மேட்டர் வந்து செமையாக பண்ணி. ஸோ எல்லாமே ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு சொதப்பல் நடந்து அதை கிராக் பண்ணி இருந்தாங்க வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் சரி ஒரு ரிலீஃப் வந்துருச்சு அப்புறம். ஓகே. ஸோ அது நடந்தது. அது ஒரு செம பியூட்டிஃபுல்லான ஹோல்சமான மூமெண்ட்னா ஐ லவ் யூ எனக்கு. ஏன்னா நானும் அர்பன் தோழாவும் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன் அர்பன் தோழாவை. ப்ரோ நான் ஸ்டூடியோக்கு வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன் அர்பன் தோழா கிட்ட. ப்ரோ பாட்டு பண்ணலான்னு சொல்லியாச்சு. அதாவது ஆல்பம் இந்த 10 பாட்டில் ஒரு பாட்டு நீங்கள் பண்ணணும் ப்ரோ, நீங்கள் ஃபீச்சர் பண்ணுங்கள், எனக்கு மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குற ஒரு விஷயம். அவர் வந்து ப்ரோ கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அவர் ஸ்டூடியோக்கு போகிறேன். நான் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு தான் ஐ லவ் யூ. சும்மா டக்குன்னு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அவரே வந்து ஐ லவ் யூ கோரஸ் அவரே கிராக் பண்ணி ஐ லவ் யூ ரத்தரி ரத்தா இப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ஸ் நோட் அமிச்சார். அந்த தத்தரி ரத்தில் நான் ஃபில் பண்ணிட்டேன். அந்த ஐ லவ் யூ கோரஸ் ஐடியா அவர் கிராக் பண்ணிட்டாரு. ஓகே இப்படிலாம் போகலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ரொம்ப டிப்ரெஸிங்கான சாங்காக இருந்தது ஐ லவ் யூ. ஓகே. அது இவ்வளோ ஹாப்பியாக மாறினது காரணம் வந்து அர்பன் தோழா. ஸோ கிராக் பண்ணிட்டு நாங்கள் எல்லாருமே இது பண்ணுறோம். அதே இதில் ஹோல்சம் மூமெண்ட் என்னென்னா, நான் அந்த கோரஸ் வந்து எங்கள் ஷார்ட் ஃபிலிம் காய்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பசங்களை தான் எல்லாருமே பாடுவானுங்க. ஸோ எல்லாருமே வந்து கோரஸில் இன்டெலிஜென்ட் பண்ணியிருப்போம். ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் நாங்கள் யாரை கிறிஷோட சேர்ந்து நாங்கள் போயிட்டு திங்க் வாசல் நின்றுட்டு இருந்தோம். ஸோ அவன் ஸோ எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் வாய்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ வாய்ஸ் ஆஃப் த வீக் வந்து பண்ணிகிட்டு இருந்த டைமில் எனக்கு ஷூட் பண்ண பாய்ஸ் எல்லாமே பாடியிருக்கானுங்க. அவனுங்க தான் வீடியோலையும் வந்திருப்பானுங்க. அந்த வீடியோஸ்ல வந்து எங்க கூட உட்கார்ந்துட்டு இருப்பானுங்களே சுத்தி பாய்ஸ், அவங்க எல்லாருமே வந்து ஸோ நான் எங்க யாரோட இந்த மியூசிக் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பெரிய லேபிள்ல நடக்கும்போது வந்திருக்காங்க அவங்க. ஸோ இந்த ஒரு அதே மாதிரி அர்பன் தோழாக்கும் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அந்த 2 நாளில் இந்த ஆர்டிஸ்ட் ரிவில் வீடியோ எடுத்த பர்சன் வந்து அவங்க கேங்கு அர்பன் தோழாவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அஸ்வின், அதுக்கப்புறம் ருப்பேந்தர் மிக்ஸில். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஒன்றா மீட் ஆகி ஒரு கலவையாக நடக்கிறது ஐ லவ் யூ. ஸோ பயங்கர ஹோல்சமான ஒரு மேட்டர் அது. ஸோ வர இப்படிப்போ இந்த இதில் இந்த திங்க் வந்துருச்சு. ஒரு சைன்ட் ஆர்டிஸ்ட். What's next? Last, I mean, it's like a final question I just want to ask. இதுக்கப்புறம் என்ன, now that I think உங்களுக்கே நீங்கள் சொல்லுங்க, I think you're more hopeful than you were 4 years ago. I hope. இப்போ எனக்கு என்னன்னா அதுதான், இப்போ எனக்கான ஒரு விஷயத்தை நான் வந்து கிராக் பண்ணி வெளியே கொண்டு வரணும். நான் ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்கேன். லைக் அந்த நான் சொன்னேன் இப்போ நான் என்ன பேச போகிறேன், இப்போ ஏகன்னா என்ன பேச போகிறான், இது வரைக்கும் ஒன்று இருந்தது. பட் ஆனால் தட்ஸ் நாட் மீன் தட்ஸ் மீ. பட் அதை தாண்டி நான் ஒரு விஷயம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஒன்று ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நான் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக அப்படின்னு அதை கிராக் பண்ணி இப்போ கேபர்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதில்ல. ஸோ அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான மூட் போர்டு ரெடி பண்ணணும். அது நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிடுறேன். எஸ் கண்டிப்பாக. ஸோ அதோட ஒன் ஆஃப் த சாங்ஸ் தான் வந்து சந்தோஷமாவே விடை இப்போ ரிலீஸ் ஆகிருந்து. போய் கேளுங்க, என்ன நடந்தாலும் சந்தோஷமாவே விடை. அந்த ஒரு ஃபிலாசபி தான் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் டு ஹார்ட் எனக்கு. ஸோ என்ன நடந்தாலும் சாவ தான் போகிறோம், ஏதோ ஒன்றை பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடித்து கொள்வோம். ஆமாம், சரி, ஓகே. ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் வாட்ஸ் கம்மிங் ப்ரோ. சீக்கிரம் எல்லாம் அந்த 10 பாட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், ஆவலாக காத்துட்ருக்கேன் நான். உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தேங்க்யூ. ஓகே ப்ரோ, ஆன் தட் நோட் முடிச்சிருமா? ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். சந்தோஷமாகவே விடை. போய் கேளுங்க.